عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده، وقال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الكلام كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, யூதர்களினுடைய வரலாறு என்ற ஒரு பெரிய ஒரு வரலாறை பல வாரங்களாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் யூதர்கள் என்றால் யார், அவர்களினுடைய பூர்வீகம் என்ன, அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய புத்தகத்தில் எவ்வாறெல்லாம் பேசுகிறான், அல்லாஹ் அவர்களை ஒரு காலகட்டத்தில் எந்த அளவிற்கு அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி வைத்திருந்தான், அவர்களினுடைய குணங்கள் என்ன, அவர்களினுடைய தன்மைகள் என்ன என்பதையெல்லாம் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸுகளிலிருந்தும், எந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இபாதத்துகளை சிதைப்பதற்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளே இருப்பவர்களை போன்று எப்படியெல்லாம் அந்த யூதர்கள் உள்ளே ஊடுருகினார்கள், அதே போன்று இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அரசியலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிறந்த ஒரு அரசியலை நமக்கு தந்திருந்த சூழ்நிலையில் இந்த யூத சமூகம் எவ்வாறெல்லாம் நம்முடைய அரசியலை ஆக்கிரமித்தார்கள், இன்றைக்கு அரசியலின் பெயரால் அந்த யூதர்களினுடைய சூழ்ச்சி வலைகளில் எவ்வாறெல்லாம் இஸ்லாமிய சமூகம், குறிப்பாக இஸ்லாமிய தலைவர்கள் எந்த அளவிற்கு மாட்டி சின்னா பின்னமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் யூதர்களினுடைய வரலாறு என்ற ஒரு தொடர் உரையில் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் அதே யூதர்களினுடைய வரலாறுகளில் எந்த அளவிற்கு எம்முடைய ஈமானை பறிப்பதற்காக வேண்டி எம்முடைய வீடுகளுக்குள்ளாகவும் எம்முடைய கலாச்சாரத்திற்குள்ளாகவும் எம்முடைய சிந்தனைகளுக்குள்ளாகவும் எம்முடைய ஆடைகளுக்குள்ளாகவும் எம்முடைய கல்வி திட்டங்களின் மூலியமாகவும் எப்படியெல்லாம் அந்த யூதர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், இன்றைய இஸ்லாமிய சமூகம் எந்த அளவிற்கு யூதர்களுக்கு அடிமையாக, எந்த அளவிற்கு யூதர்களுக்கு அடமானம் வைக்கப்பட்ட ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா பக்கராவில் பேசும் பொழுது, வலன் தர்தா அன்கல் யஹூத வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். அந்த யூதர்கள் யார் தெரியுமா, நீங்கள் அவர்களினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றாத வரை. யாரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இந்த உலகத்தில் இஸ்லாமிய கலாச்சாரத்தை உருவாக்க வந்த, இஸ்லாமிய கலாச்சாரத்தை இந்த உலகத்தில் பரப்ப வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வலன் தர்தா அன்கல் யஹூத். அந்த யூதர்கள் முஹம்மதே உன்னை பொருந்தி கொள்ள மாட்டார்கள், அந்த யூதர்கள் உன்னை ஆதரிக்க மாட்டார்கள். எதுவரை என்று சொன்னால், ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். அவர்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, அந்த ஒரு கலாச்சாரத்தை நீ ஏற்றுக்கொள்ளாத வரை, நீ பொருந்தி கொள்ளாத வரை அந்த யூத சமூகம் உன்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்ப யூதர்களினுடைய ஒரு அடிப்படையான ஒரு திட்டம் என்னவென்று சொன்னால், ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் யூதர்களினுடைய வரலாறுகளில் நாம் இதை தெளிவுபடுத்தி இருப்போம். உலகத்தில் இரண்டு விதமான கூட்டம் இருக்கலாம். ஒன்று, இஸ்லாத்தை அறியாததினால், இஸ்லாத்தினுடைய மகிமைகளை தெரியாததினால், முஸ்லிம்களினுடைய கண்ணியத்தை புரியாததினால் இஸ்லாமியர்களையும் முஸ்லிம்களையும் எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கலாம். இனி ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள்தான் யூதர்கள். நாம் தான் சத்தியவாதிகள், இஸ்லாம் தான் சத்தியம். அல்லாஹ் சூரா பக்கராவில் சொல்லும் பொழுது, அல்லதீன யஅரிஃபூன கமா யஅரிஃபூன அபுனா. அந்த கூட்டம் யார் தெரியுமா, அந்த யூதர்கள் யார் தெரியுமா,
நபியே, தன்னுடைய பிள்ளையை எப்படி ஒவ்வொரு யூதனும் அறிந்திருப்பானோ, இவன் எனக்கு பிறந்த ஒரு பிள்ளை, இவன் என்னுடைய உரிமையில் பிறந்தவன், இவன் என்னுடைய மனைவியில் நான் உறவு கொண்டதினால் எனக்கு மகனாக பிறந்தவன் என்று எப்படி உலகத்தில் தன்னுடைய மகனை ஒரு மனிதன் சந்தேகப்பட மாட்டானோ, எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு உறவு கொண்டதற்கு பிறகு அந்த உறவின் மூலியம் அல்லாஹ் ஒரு கற்பத்தை ஏற்படுத்தினார், எப்படி அவன் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்பதில் நாங்கள் உறுதியாக இருப்போமோ, அதைவிட கமா தஅரிஃபூன அப்னாஅகும், தங்களினுடைய குழந்தைகளை நம்புவதை விட, தங்களினுடைய குழந்தைகளை இவர் என்னுடைய குழந்தை என்பதாக அவர்கள் நம்பிக்கை கொள்வதை விட இவர்கள் நம்பியிருக்கிறார்கள், நபியை நீந்தான் சத்தியமாக அல்லாஹ்வுடைய இறை தூதர் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று அந்த யூதர்கள் நம்பியிருக்கிறார்கள். இப்ப யூதர்களினுடைய அடிப்படை கொள்கை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதரை இவர் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதில் அவர்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறுதி மார்க்கம் இஸ்லாம் என்பதிலும் அவர்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்ப உலகத்தினுடைய இரண்டு எதிரிகளில் முதல் எதிரி யார் என்று சொன்னால், எம்மை பற்றி அறியாதவர்கள், எம்முடைய மார்க்கத்தை பற்றி தெரியாதவர்கள், எம்மை எதிரியாகவே பார்த்து கொண்டிருப்பவர்கள். இரண்டாவது இந்த யூதர்கள் யார் என்று சொன்னால், நாம் தாம் சத்தியவாதிகள், இந்த பாதை தான் சத்தியமான பாதை, இந்த பாதையில் பயணம் செய்தால் மட்டுமே சொர்க்கத்தை அடைய முடியும் என்பதை அவர்கள் மிக தெளிவாக தெரிந்ததற்கு பிறகு அவர்கள் மறுக்கக்கூடியவர்கள், தெரிந்ததற்கு பிறகு முஸ்லிம்களின் மீது காழ்ப்புணர்ச்சி கொள்ளக்கூடியவர்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய பாதை என்று தெரிந்ததற்கு பிறகு எப்படி ஷைத்தான் மிக தெளிவாக அறிந்திருக்கிறானோ அல்லாஹுதான் என்னுடைய ரப்பு என்பதாக, அல்லாஹுதான் உண்மையான கடவுள் என்பதாக, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம் தான் சொர்க்கத்தினுடைய பாதை என்பதில் எப்படி ஷைத்தானுக்கு மாற்று கருத்து இல்லையோ அதே போன்றுதான் இந்த யூதர்களிடத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இஸ்லாம் உண்மையான ஒரு மார்க்கம். ஆனால் தெரிந்ததற்கு பிறகு அவர்கள் எதிர்க்கிறார்கள். அவர்கள் எப்படி எதிர்க்கிறார்கள்? இந்த சத்தியத்தின் மீது ஒரு கூட்டம் இருக்கும் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த ஒரு யுத்த களத்திற்கும் ஒரு படையை அனுப்பும் பொழுது ஒரு வார்த்தை சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீங்கள் யுத்தம் செய்ய செல்லுங்கள். நீங்கள் ஒரு கூட்டத்தோடி, ஒரு குஃப்ரியத்தான ஒரு கூட்டத்தோடி, பாவம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தோடி, அக்கிரமம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தோடி நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சுமந்து ஜிஹாது செய்ய செல்கிறீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், நீங்களும் அவர்களும் பாவத்தில் சமமாக இருந்தால், இந்த உம்மத்தினுடைய ஹலீஃபா அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பாடம் கற்ற ஒரு சிறந்த மாணவரினுடைய அறிவை பாருங்கள். அதாவது நீங்கள் எதிர்க்கக்கூடிய எதிரிகளும் பாவம் செய்கிறார்கள், நீங்களும் அவர்களை போன்று பாவம் செய்கிறீர்கள். ஆனால் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றதற்கு பிறகு அவர்கள் செய்யக்கூடிய அதே பாவங்களை எப்படி அவர்கள் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை ரசிப்பார்களோ, எப்படி இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுவார்களோ, அதே போன்று நீங்களும் பாவத்தில் அவர்களும் நீங்களும் சமமாக இருந்தால் அறிந்து கொள்ளுங்கள், வெற்றியை அல்லாஹ் உங்களினுடைய எதிரிக்கு தான் தீர்மானிப்பான். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு சிறந்த நபியினுடைய மாணவரினுடைய அவரினுடைய அறிவின் அடிப்படையில் ஒரு பேசுகிறார். அப்ப இயற்கையில் என்ன அடிப்படை? ஒரு முஸ்லீம் பாவம் செய்யும் பொழுது, ஒரு முஸ்லீமை நேரான பாதையை விட்டும் அவனுடைய கலாச்சாரத்தை அவனுடைய சிந்தனையை நாம் மாற்றும் பொழுது இந்த உலகத்தில் முஸ்லிம்களை கேவலப்படுத்தி விடலாம், இந்த உலகத்தில் இஸ்லாமை அழித்து விடலாம். இது யாரினுடைய கருத்து? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரினுடைய சிந்தனையின் அடிப்படையில் அவரினுடைய ஒரு சிறந்த கருத்தும் கூட இதுதான். முஸ்லிம்கள் எதிரிகளை போன்று பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவியை இறக்க மாட்டான். எதிரிகளினுடைய கூட்டத்திற்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய உதவியை இறக்குவான். இது அல்லாஹ்வுடைய சுன்னா. அல்லாஹ் இப்படித்தான் ஒரு சூழ்நிலையை வைத்திருக்கிறான். உஹதினுடைய யுத்தம் நமக்கு ஒரு பெரிய படிப்பினை இல்லையா? இதையெல்லாம் யூதர்கள் பார்க்கிறார்கள். இந்த முஸ்லிம்களை நாங்கள் வெற்றியடைய வேண்டுமே ஆனால், இந்த இஸ்லாமிய சமூகத்தை நாங்கள் இழிவுக்குள்ளான சமூகமாக, இந்த சத்திய சமூகத்தை அசத்திய சமூகமாக மாற்ற வேண்டுமே ஆனால், அந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள், அந்த சமூகத்தினுடைய ஆண்கள், பெண்கள், இவர்கள் அனைவரையும் தவறான ஒரு வழியின் பக்கம் இவர்களை திருப்ப வேண்டும். உஹதினுடைய மைதானம் யார் நின்று கொண்டிருக்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் நிற்கிறார். யார் நிற்கிறார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு போன்ற பெரிய நபித்தோழர்கள் நிற்கக்கூடிய ஒரு மைதானம் உஹதினுடைய மைதானம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு காலம் வரும் என்னுடைய உம்மத் ஒரு பெரிய படையோடு யுத்தம் செய்ய செல்வார்கள். இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார். அந்த சமயங்களில் கேட்கப்படும், நபியினுடைய தோழர் யாராவது இருக்கிறாரா? சொல்லப்படும், மன் சாஹிப ரசூலில்லா, நபியோடு பழகிய ஒரு தோழர் இருக்கிறாரா? ஒரே ஒரு தோழர் மாத்திரம்தான் இருப்பார். அவரை முன்னிலைப்படுத்தப்படும். அந்த ஒரு நபி தோழருக்காக வேண்டி அல்லாஹ் அந்த யுத்தத்தில் வெற்றியை கொடுப்பான்.
இனி ஒரு காலம் வரும், கேட்கப்படும், நபியோடி பழகிய தோழர்கள் யாராவது இருக்கிறார்களா? சொல்லப்படும், இல்லை. அவரோடு அந்த தோழரோடி பழகியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? ஒரு தாபிஈ இருக்கிறாரா? நபித்தோழரினுடைய கரத்தில் ஈமானை ஏற்றவர், நபித்தோழருக்கு முன்னால் மண்டியிட்டு இஸ்லாத்தை கற்றுக்கொண்ட யாராவது ஒருவர் இருக்கிறாரா என்று கேட்கப்படும். சொல்லப்படும், நபித்தோழர்களோடி பழகிய கடைசி ஒரு தாபி இருப்பார், அவரை முன்னிலைப்படுத்தப்படும், அவருக்காக வேண்டி அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். இனி ஒரு காலம் வரும், நபித்தோழர் இருக்கிறாரா என்று கேட்கப்படும், இல்லை என்று சொல்லப்படும். இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார், கேட்கப்படும், நபித்தோழர்களோடி பழகியவர் இருக்கிறாரா? இல்லை என்று சொல்லப்படும். அந்த நபித்தோழர்களோடி பழகியவர் இருக்கிறாரா என்று கேட்கப்படும். ஒருவர் மாத்திரம் உயிரோடு இருப்பார், அவரை அந்த யுத்தத்தில் முன்னிலைப்படுத்தப்படும், அவருக்காக வேண்டி அல்லாஹ் அந்த யுத்தத்தில் வெற்றியை கொடுப்பான். அந்த அளவிற்கு ஒரு சிறந்த சமூகம் நபித்தோழர்கள். உஹதினுடைய மைதானம் யார் நின்று கொண்டிருக்கிறார்? கிட்டத்தட்ட 700 நபித்தோழர்கள் அந்த மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நபித்தோழர்களினுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டிருக்கிறார். நடந்த விஷயம் என்ன? ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய ஒரு கட்டளையை அந்த கூட்டம் மீறினார்கள் என்பதை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு படிப்பினையை இந்த உலகத்திற்கு ஏற்படுத்துகிறான். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய காலத்திலேயே அல்லாஹ் படிப்பினையை ஏற்படுத்துகிறான். ஒரே ஒரு கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குன்றிலிருந்து இறங்க வேண்டாம் என்ற ஒரு கட்டளையை மீறும் பொழுது அல்லாஹ் உதவியை இறக்கி, அந்த அல்லாஹ் தன்னுடைய உதவியை எடுத்து யாரினுடைய கரத்தில் அல்லாஹ் அந்த உதவியை கொடுத்தான்? எதிரிகளினுடைய குஃபார்களினுடைய கரத்தில் அல்லாஹ் அந்த உதவியை கொடுத்தான். பத்ரினுடைய யுத்தத்தில் 70 காஃபிர்களை நாம் கொலை செய்திருப்போம். பத்ரினுடைய யுத்தத்தில் 70 காஃபிர்களை நாம் கைது செய்திருப்போம். உஹதினுடைய யுத்தத்தில் நடந்த விஷயம் என்ன தெரியுமா? 70 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள், 70 முஸ்லிம்கள் கைது செய்யப்படுவார்கள். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணுக்கு முன்னால் மாற்றி காமிப்பான். நடந்த விஷயம் அதுதான். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் பத்ரினுடைய யுத்தத்தில் 70 முக்கியமான காஃபிர்களை நாங்கள் கொலை செய்வோம். அத்தனை நபர்களும் முக்கியமானவர்கள். நீங்கள் உஹதினுடைய வரலாறை படித்து பாருங்கள். கொலை செய்யப்பட்ட அத்தனை நபித்தோழர்களும் முக்கியமான நபித்தோழர்கள், சாதாரண நபித்தோழர்கள் அல்ல. ஒரு கட்டத்தில் குர்ஆனை மனப்பாடம் செய்த பெரும்பான்மையான நபித்தோழர்கள், ஜனாசாக்கள் அதிகமாக இருக்கும், தோண்டுவதற்கு கபர் இல்லாததினால் பல ஜனாசாக்களை ஒரே கபரினுடைய குழியில் போட்டு அடக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்த வருகிறான்? இந்த உம்மத் பாவங்களின் பக்கம் செல்லும் என்று சொன்னால், இந்த உம்மத் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஉ, அல்லாஹ் எனக்கென்று ஒரு பாதையை போட்டு தந்திருக்கிறான். அல்லாஹ் எனக்கென்று ஒரு வழித்தடத்தை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். எல்லா விதத்திலும் அந்த வழித்தடம் நமக்கு திறந்திருக்கும். சாப்பிடுவதிலிருந்து, குடிப்பதிலிருந்து, உறவு கொள்வதிலிருந்து, தலை செய்வதிலிருந்து, இப்படி எல்லா விதத்திலும் அல்லாஹ் அந்த வழித்தடத்தை திறந்த வழித்தடமாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்? தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா, உங்களிடத்தில் நான் ஒரு மார்க்கத்தை விட்டு செல்கிறேன், அந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா? தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, தெளிவான வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை நான் விட்டு செல்கிறேன். லைலுகா கனஹாரிகா, அந்த மார்க்கத்திற்கு இரவு என்பதே கிடையாது. அப்படி ஒரு இரவு இருக்கும் என்று சொன்னால் அது கூட பகலாக தெரியக்கூடிய அளவுக்கு தான் தெளிவான ஒரு மார்க்கத்தை நான் உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன். எல்லா விதத்திலும் தெளிவு இருக்கும். எந்த ஒரு விதத்திலும் இந்த மார்க்கத்தில் எனக்கு ஒரு முன்மாதிரி இல்லை, இந்த விஷயத்தில் நான் வாழ்வதற்கு உண்டான ஒரு தகுதி இந்த மார்க்கம் எனக்கு கற்றுத்தரவில்லை என்று எந்த ஒரு விஷயத்திலும் என்னால் சொல்ல முடியாது. தெளிவான அடிப்படையில் அல்லாஹ் வெறுமனையாக வசனமாக இறக்காமல் அந்த வசனத்தை செயல்முறைப்படுத்தக்கூடிய ஒரு நபியை இறக்கி, அந்த நபியை பின்பற்றக்கூடிய ஒரு நபித்தோழர்களை உருவாக்கி அல்லாஹ் அத்தனையையும் ஒரு முன்மாதிரியாக எனக்கு முன்னால் நடத்தி காமித்து விட்டான். இவ்வளவு ஒரு தெளிவான மார்க்கம், தெளிவான சட்டதிட்டங்கள், தெளிவான பாதை, எப்பொழுதுமே வெளிச்சமாக இருக்கக்கூடிய பாதை, இரவு என்பதே இல்லாத பாதை, எப்பொழுதுமே சூரியன் இருக்கக்கூடிய ஒரு பாதையை அல்லாஹ் அவனுடைய தூதர் நம்மிடத்தில் விட்டு சென்றார். இந்த யூதர்கள் பார்க்கிறார்கள், இந்த இஸ்லாமிய சமூகம் தோல்வி அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய சமூகத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த உம்மத்தை துண்டு துண்டாக பிரிக்க வேண்டும் என்று சொன்னால், காரணம் சத்தியமான சமூகம் இந்த உலகத்தில் இருக்கும் காலமெல்லாம் அசத்தியத்தை அல்லாஹ் வாழ வைக்க மாட்டான். நீங்க குர்ஆனை படிச்சு பாத்தீங்கன்னா, வகுல் ஜாஅல் ஹக்கு வஸஹகல் பாத்தில், ஜாஅ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாதியா பேசுறானே சொல்றான், ஜாஅல் ஹக், சத்தியம் வந்து விட்டது, வஸஹகல் பாத்தில். அப்ப சத்தியம் வந்தால் இந்த உலகத்தில் அசத்தியம் இருக்காது. இதுதான் அல்லாஹ்வுடைய நியதி. சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? சத்தியவாதிகள் தோன்ற ஆரம்பித்தால், சத்தியம் உருவாக ஆரம்பித்தால்
அல்லாஹ் அசத்தியத்தை கேவலப்படுத்துவான், அசத்தியம் தலை தூக்க முடியாது. அப்படி அசத்தியம் இருந்தாலும் வெளிப்படையில் அல்லாஹ் அந்த அசத்தியத்தை வைக்க மாட்டான். எப்படி சூரியன் உதித்து விட்டால் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இருள் செல்ல வேண்டுமோ, பொழுது இருளாக இருக்கிறது, நாளைக்கு சூரியன் உதிக்க போகிறது, உதித்தவுடன் அது விரும்பினாலும் சரி விரும்பாமல் இருந்தாலும் சரி கண்டிப்பா அந்த இருள் போய்த்தான் ஆக வேண்டும். அப்படித்தான் அல்லாஹ் உலகத்தை, அதே போன்றுதான் அல்லாஹ் சத்தியமான ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய வரை, சத்தியவாதிகள் இருக்கக்கூடிய வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அசத்தியத்திற்கு கண்ணியத்தை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் அசத்தியத்தை கௌரவப்படுத்த மாட்டான். அல்லாஹ் அசத்தியத்தை இழிவுபடுத்தி கொண்டே இருப்பான். சத்தியவாதிகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி கொண்டே இருப்பான். இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னத்துல்லாஹில்லதி அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்யும் பொழுது ஒவ்வொருவருக்கும் இயற்கையான ஒரு குணம் இருக்கும். அல்லாஹ்வுடைய இயற்கையான குணம் லா தப்தி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான் வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தஹ்வீலா. யாருக்காக வேண்டியும் அல்லாஹ் தன்னுடைய இயற்கையான குணத்தை மாற்ற மாட்டான். அப்ப இந்த யூதர்கள் பார்க்கறாங்க, சத்தியம் இந்த பூமியில் வளரக்கூடிய வரை அசத்தியவாதிகளாகிய எங்களால் இந்த உலகத்தில் தாக்கு பிடிக்க முடியாது. சத்தியம் இந்த உலகத்தில் பசுமையாக இருக்கக்கூடிய வரை நாங்கள் அசத்தியவாதிகள் என்பதில் அவர்களுக்கு எந்த மாற்று, யூதர்களாகி அவர்களுக்கு தான் அசத்தியவாதி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப இந்த அசத்தியம் இந்த உலகத்தில் மேலோங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சத்தியத்தை பின்பற்றக்கூடிய கூட்டம் வழிகெடுக்கப்பட வேண்டும். இந்த சத்தியத்தை பின்பற்றக்கூடிய தலைமுறைகளை வழிகெடுக்க வேண்டும். அதற்காக வேண்டி திட்டமிட்டார்கள். உலகத்தில் ஆயுதங்களை கொண்டு ஒரு காலகட்டத்தில் எதிர்த்திருக்கலாம், ஆள்பலத்தை கொண்டு ஒரு காலகட்டத்தில் எதிர்த்திருக்கலாம். இந்த யூதர்கள், இந்த கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் ஆயுதங்களை உபயோகப்படுத்தினார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு தான் கண்ணியத்தை கொடுத்தான். அவர்களினுடைய கடைசி திட்டமாக தங்களினுடைய சிந்தனையினுடைய தாக்குதலை, தங்களினுடைய கலாச்சார ஊடுருவல்களை, அல்லாஹ் முஸ்லிம்களுக்கென்று ஒரு பாதை, அந்த பாதையில் பயணம் செய்யும் பொழுதெல்லாம் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது அல்லாஹ் சொல்லி அனுப்புவான், குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ. நீங்கள் இரண்டு நபர்களும் சேர்ந்து இந்த உலகத்திற்கு செல்லுங்கள். செல்லும் பொழுது குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா. நீ உலகத்தில் வாழும் காலமெல்லாம் என்னுடைய புறத்திலிருந்து சத்தியமான பாதை உனக்கு வந்து கொண்டே இருக்கும். எப்படி வாழ வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி தலை சீவ வேண்டும், எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது, இப்படி எல்லா விதத்திலும் உனக்கு நான் சத்தியத்தை அனுப்பி கொண்டே இருப்பேன். ஃபமன் தபிஅ ஹுதா. உங்களில் யார் அந்த சத்தியத்தை பின்பற்றுவார்களோ அறிந்து கொள்ளட்டும், லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்களுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு பயமும் இருக்காது, எந்த ஒரு கவலையும் இருக்காது. நீங்கள் சத்தியத்தை பின்பற்றும் காலமெல்லாம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். இப்ப இதையெல்லாம் நாங்கள் படிப்பதை விட இந்த உலகத்தினுடைய நம்முடைய எதிரிகள் இதை அதிகமாக படித்தார்கள். முஸ்லிம்களினுடைய கண்ணியம் இந்த நேரான பாதை மாத்திரம்தான். முஸ்லிம்களினுடைய சிறப்பு இந்த பாதையில் அவர்கள் நிற்கும் காலம் வரைதான். முஸ்லிம்களினுடைய மதிப்பு இந்த பாதையின் மீது அவர்கள் தங்களினுடைய குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் காலம் வரைதான். என்றைக்கு இதை நாங்கள் உடைத்து விடுகிறோமோ, என்றைக்கு இந்த பாதைகளை நாங்கள் துண்டித்து விடுகிறோமோ, அன்றையிலிருந்து இந்த உம்மத்தை நாங்கள் இழிவுபடுத்தி விடலாம், கேவலப்படுத்தி விடலாம் என்ற திட்டத்தின் கீழ் இந்த உம்மத்தை வழிகெடுப்பதற்காக வேண்டி அவர்கள் திட்டமிடுகிறார்கள். இந்த உம்மத்தை அசிங்கத்தின் பக்கம், ஆபாசத்தின் பக்கம் கொண்டு செல்வதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். நான் இன்ஷா அல்லாஹ் பதிவு செய்கிறேன் எந்த அளவிற்கு அவர்களினுடைய திட்டங்கள் இன்றைக்கு எம்முடைய உள்ளங்களில், எம்முடைய தாயிடத்தில், எம்முடைய சகோதரர்களிடத்தில், எம்முடைய குடும்பத்திடத்தில் எல்லாம் எந்த அளவிற்கு அவர்களினுடைய அந்த திட்டங்களும் அவர்களினுடைய சூழ்ச்சிகளில் இன்றைக்கு நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். பொதுவாக நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டு பாவங்களை மிக கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்வான். அதிலும் ஒரு பாவம் இருக்கிறது. அந்த பாவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரெண்டு பாவங்கள் நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தால், ஒன்று இணை வைப்பு, இரண்டாவது ஃபவாஹிஷ், அசிங்கங்கள், ஆபாசங்கள், கேவலங்கள், இழிவுகள், காமங்கள். இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பேசுவான். ஆனால் நீங்கள் குர்ஆன் சூரா அராஃப் என்ற ஒரு அத்தியாயத்தை நீங்கள் படித்து பார்த்தால், அராஃப் என்ற அத்தியாயத்தினுடைய 33வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷிர்கை பற்றி இந்த உலகத்திற்கு எச்சரிக்கை செய்வதற்கு முன்னால், ஷிர்கை பற்றி இந்த உலக மக்களுக்கு அல்லாஹ் உணர்த்துவதற்கு முன்னால் ஃபவாஹிஷ், ஆபாசங்களை, அசிங்கங்களை அல்லாஹ் எச்சரிக்கை செய்வான். குல் குல் இன்னமா ஹர்ரம ரப்பி, அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான். குல் நபியே நீ சொல்வாயாக, இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ், அல்லாஹ் உங்களுக்கு தடுத்ததெல்லாம், அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கியதெல்லாம்,
குல் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن والإثم والبغي بغير الحق وأن تشركوا بالله. அல்லாஹ் ஆறாவது தான் ஷிர்கை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்வார். அந்த வசனத்தில் அல்லாஹ் ஆறாவது தான் ஷிர்கை பற்றி எச்சரிக்கை செய்வான். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு விளக்கம் கொடுத்தார்கள். ஏன் பெரிய பாவம், மன்னிக்காத ஒரு பாவம் ஷிர்க் என்பதாக நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு வசனத்தில் மாத்திரம், ஆபாசத்தை பற்றி பேசக்கூடிய இந்த வசனத்தில் மாத்திரம் அல்லாஹ் ஷிர்கை கடைசியாக கொண்டு வந்து குல் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ், அல்லாஹ் உங்களுக்கு தடுத்ததெல்லாம், ஹராமாக்கியதெல்லாம் அல் ஃபவாஹிஷ், அசிங்கங்களை, ஆபாசங்களை, மா ظهر منها وما بطن, அது வெளிப்படையா இருந்தாலும் சரி, அந்தரங்கமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு அத்தனை ஆபாசத்தையும் தடுத்து விட்டான். காரணம் என்ன தெரியுமா? ஷிர்க் என்பது ஒரு தனி மனிதனை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்பொழுது அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம் தான் ஒருவன் ஷிர்க் வைக்கிறான் என்று சொன்னால் அது அவனோடி முடியக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த ஆபாசம் என்பது, இந்த அசிங்கம் என்பது எந்த அளவுக்கு மோசமானது என்று சொன்னால் முழு உலகத்தை வைரஸை போன்று அழிக்கக்கூடிய ஒரு கிருமி இந்த ஆபாசத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், ஊர்ல உள்ள எல்லா ஆண்களும் ஒழுக்கமான ஒரு ஆண்களாக இருக்கிறார்கள். ஊர்ல உள்ள எல்லா பெண்களும் ஒழுக்கமான பெண்களாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு பெண்மணி விபச்சார சிந்தனை உடையவளாக இருந்தால், ஒரே ஒரு பெண்மணி அந்நிய ஆண்களை தன் பக்கம் கவிக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால், இந்த ஒரு பெண்மணி போதும் ஊரினுடைய அத்தனை தக்வாவுடைய ஆண்களை கெடுப்பதற்கு. இதான உண்மை. ஷிர்க் இந்த அளவுக்கு ஒரு பெரிய அதாவது பாவம் தகுதி என்ற அடிப்படையில் ஷிர்க் உயர்வாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தின் மாற்றத்தை, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த அசிங்கத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறார். அதே மாதிரி நீங்கள் குர்ஆனை படிச்சு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா பாவங்களை பற்றியும் அல்லாஹ் பேசுவான். நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பொய் சொல்ல வேண்டாம் அல்லாஹ் சொல்வான். நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? கீபத், புறம் பேச வேண்டாம். நீங்க என்ன செய்ய வேண்டாம்? வலா தஅக்குல் ரிபா, வட்டி வாங்க வேண்டாம். நீங்க என்ன செய்ய வேண்டாம்? மதுவின் பக்கம் இன்னமல் ஹம்ரு வல் மைசூர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபு, அதாவது நட்டி வைக்கப்பட்ட சிலைகள், மந்திரங்கள், அதே போன்று அதாவது சாசன அனைத்துமே மதுபானங்கள், இவையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதுபானங்களாக இருக்கலாம். நட்டி வைக்கப்பட்ட சிலைகளாக இருக்கலாம், அல்லாஹ் பேசுவான். அதே மாதிரி மந்திரங்களாக இருக்கலாம், மத்த சகுனங்களாக இருக்கலாம், மதுபானங்கள், இவையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தடை செய்திருக்கிறான். ஃபஜ்தனி, ஷைத்தானினுடைய நஜீசுகளாக இருக்கும் ஃபஜ்தனி பூகோ, இதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உபதேசம் செய்வான். இது எல்லா பாவத்திற்கும் அல்லாஹ் இப்படிதான் உபதேசம் செய்வான். நீங்க இந்த பாவத்தை செய்யாதீங்க, நீங்க பொய் சொல்லாதீங்க. எந்த ஒரு பாவத்தை பத்தி அல்லாஹ், நீங்க குர்ஆனை எந்த பாவத்தை பத்தி பேச பார்த்தாலும் சரி, ஷிர்க்கை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்வான்? நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், இப்படிதான் அல்லாஹ் பேசுவான். ஆனால் அல்லாஹ் ஒரு பாவத்தை மாத்திரம் செய்யாதீர்கள் என்று மட்டும் அல்லாஹ் சொல்ல மாட்டான். நீங்க குர்ஆனை படிச்சு பாத்தீங்கன்னா சூரா இஸ்ரா 15வது ஜுசுவினுடைய அந்த அத்தியாயம் ஆரம்பமாகும். அல்லாஹ் அந்த ஆபாசத்தை பத்தி, அசிங்கத்தை பத்தி சொல்லும் பொழுது, நீங்கள் ஆபாசத்தில் செய்ய, நீங்கள் அதாவது விபச்சாரம் செய்யாதீர்கள், நீங்கள் ஆபாசமாக வாழாதீர்கள், நீங்கள் அசிங்கமாக வாழ்க்கை நடத்தாதீர்கள், ஆபாசமான படத்தை பார்க்காதீர்கள், இப்படி அல்லாஹ் எங்கேயுமே குர்ஆனில் பேச மாட்டான். அல்லாஹ் எப்படி பேசுவான் தெரியுமா? வலா தக்ரபுஸ் ஸினா வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா தகர மின்ஹா வமா பத்தன், நீங்கள் விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று குர்ஆன் அல்லாஹ் எங்கேயும் சொல்ல மாட்டான். வலா தக்ரபுஸ் ஸினா, ஜினா என்று சொல்லக்கூடிய அந்த விபச்சாரத்தினுடைய பாதையில் கூட உன்னுடைய காலை நீ வைத்து விடாதே. அல்லாஹ் மத்த எங்கேயும் அப்படி சொல்ல மாட்டான். பொய்யினுடைய பாதையில் நீங்கள் செல்லாதீர்கள், புறத்தினுடைய பாதையில் நீங்கள் செல்லாதீர்கள், வட்டியினுடைய பாதையில் நீங்கள், அப்படி அல்லாஹ் சொல்ல மாட்டான். வட்டி வாங்காதீர்கள், வட்டி சாப்பிடாதீர்கள். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆபாசத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான்? அதே மாதிரி நீங்க மற்றொரு வசனத்தை பாருங்க, வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ், நீங்கள் ஆபாசமாக வாழாதீர்கள் அல்லாஹ் சொல்ல மாட்டான். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ், அந்த ஆபாசத்தினுடைய பாதையில் கூட நீ நின்று விடாதே, அதன் பக்கம் கூட உன்னுடைய கவனத்தை நீ வைத்து விடாதே. காரணம் என்ன தெரியுமா?
எந்த ஒரு சமூகம் ஆபாசத்தை செய்ய வேண்டாம், ஆபாசத்தினுடைய பாதையில் கால் வைத்தால் போதும், அல்லாஹ் அந்த சமூகத்தை கேவலப்படுத்துவான். அப்படித்தான் அல்லாஹ் அவனுடைய சுன்னா, அப்படித்தான் அல்லாஹ் இந்த உலகத்தை வைத்திருக்கிறான். இந்த ஆபாசம் என்பது மாத்திரம் நீங்க எட்டி பார்த்தால் உங்களோடு அது தொட்டுக்கொள்ளும். நீங்கள் அந்த பாதையில் கால் வைத்தால் உங்களை அது கெட்டி பிடித்துக் கொள்ளும். அப்ப யூதர்கள் பார்க்கிறார்கள், இந்த உம்மத்தை ஷிர்கில் தள்ளுவதை விட, ஷிர்கில் தள்ளுறதுக்கு ஒரு பெரிய முயற்சி பண்ணாங்க, ஷிர்கில் இருந்து இந்த உம்மத்து தப்பிக்கும் என்று சொன்னால், அதற்கு பிறகு இந்த உம்மத்தை ஒன்றில் தள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆபாசத்தின் பக்கம், அசிங்கங்களின் பக்கம், இழிவின் பக்கம் இந்த உம்மத்தை எப்படியாவது, இந்த உம்மத்தினுடைய இளைஞர்களை, இந்த உம்மத்தினுடைய இளம் பெண்களை, இந்த உம்மத்தினுடைய இளைய தலைமுறைகளை எல்லாம் எப்படியாவது அசிங்கத்தின் பக்கம் இவர்களை கொண்டு செல்ல வேண்டும். கொண்டு சென்று விட்டால் அல்லாஹ்வுடைய உதவியை எடுத்துக்கொள்வான். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வான்? இதற்காக வேண்டி அவர்கள் தேர்ந்தெடுத்த பல திட்டங்களில் ஒரு திட்டம் தான் இன்டர்நெட். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில், அதாவது இன்டர்நெட் என்பது தகவல் தொடர்பு சாதனம் என்பது, தகவல் தொடர்பு சாதனத்திற்கு ஒரு விளக்கம் சொல்லப்படும். தகவல் தொடர்பு சாதனம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து இனி ஒருத்தனுக்கு கொண்டு போய் சேர்த்தல், இதுதான் தகவல் தொடர்பினுடைய அர்த்தம். இப்போ உங்க கையில நான் செல்போனை கொடுத்து ஒரு ஆள் கையில கொடுக்க சொன்னால், இப்ப இந்த செல்போனை கொடுப்பதற்காக வேண்டி நான் உங்களை தேர்ந்தெடுத்ததினால் நீங்கள் எனக்கு தகவல் தொடர்பு சாதனம். அப்ப வெறுமனையா தகவல் தொடர்பு சாதனம் என்று வரும்பொழுது, மீடியோ என்று வரும்பொழுது ஏதோ சாங்குகள் மாத்திரம்தான், ஏதோ டிவிகள் மாத்திரம்தான் இல்லாமல் முழு மீடியோக்கள் இன்னைக்கு யார் கையில நீங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 99% மீடியோக்கள் உங்களுக்கு இன்டர்நெட் உபயோகப்படுத்த தெரிந்தவராக இருந்தால் நீங்க உபயோகப்படுத்தி பாருங்க. கிட்டத்தட்ட ராபர்ட் முர்டோக் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலை தாயகமாக கொண்ட ஒரு யூதனினுடைய கரத்தில் தான் அத்தனை மீடியோக்களும், அவனுக்கு சொல்லப்படும் மீடியோ டான் என்று சொல்லப்படும், இன்னைக்கு நாங்க பார்க்கக்கூடிய எல்லா சேனல்களும் இன்றைக்கு அவனினுடைய கரத்தில் தான் இருக்கிறது. என்ன நடந்துச்சு இன்னைக்கு? கிட்டத்தட்ட நம்முடைய குடும்பத்திற்குள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தால், இந்த உம்மத்தினுடைய ஆண்களிடத்தில், இந்த உம்மத்தினுடைய பெண்களிடத்தில் தப்பி தவறி கூட இந்த அசிங்கங்கள் நுழையக்கூடாது என்பதில் அல்லாஹ் அதிகமாக கவனம் செலுத்தினான். குறிப்பாக இந்த ஆபாசம் யாரிடத்தில் வரும் என்று சொன்னால் பெண்களின் மூலியமாகத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அன்னிசாஉ ஹபாயிலுஷ் ஷைத்தான். பெண்கள் யாரு தெரியுமா? எப்படி ஒரு புறாவை பிடிக்கிறதுக்கு நாங்க வலைய செய்வோமோ, எப்படி ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு நாங்க தூண்டில் வைப்போமோ, அன்னிசாஉ ஹபாயிலுஷ் ஷைத்தான். ஷைத்தானுக்கென்று ஒரு தூண்டில் இருக்கும் என்று சொன்னால், ஷைத்தானுக்கென்று ஒரு வலை இருக்கும் என்று சொன்னால் அது பெண்கள் தான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார் என்று சொன்னால், இந்த பெண்களின் மூலியமாகத்தான் இந்த ஆபாசத்தை ஷைத்தான் கொண்டு வருவான். அதனாலதான் நீங்க குர்ஆனை படிச்சு பார்த்தீங்கன்னா பெண்களினுடைய விஷயத்தை மட்டும் அல்லாஹ் பேசும் பொழுது எந்த ஒரு விதத்திலும் இந்த சமூகத்திடத்தில் ஆபாசம் நுழையக்கூடாது என்பதில் அல்லாஹ் கவனம் செலுத்தியவனாக அந்த பெண்களினுடைய அத்தனை விஷயத்தையும் அல்லாஹ் பதிவு செய்திருப்பான். சூரா நிசாவை நீங்கள் எடுத்து பார்த்தால் அத்தியாயம் 4வது அத்தியாயம், நான் சொல்லக்கூடிய இந்த வசனங்களை எல்லாம் உங்களினுடைய வீடுகளுக்கு சென்று அல்லாஹ் எந்த அளவிற்கு இந்த சமூகத்தை அசிங்கங்களிலிருந்து, ஆபாசங்களிலிருந்து என்னுடைய தாயை, என்னுடைய மனைவியை, என்னுடைய சகோதரியை அல்லாஹ் பாதுகாக்க நினைக்கிறான். ஆனால் இன்றைக்கு என்னுடைய தாயினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த வசனத்தை நான் ஓதி காமிக்கும் பொழுது, இப்படித்தான் என்னுடைய பெண்களை நாம் வளர்த்திருக்கிறோமா? இப்படித்தான் அல்லாஹ் வளர்க்க சொன்னான், இப்படித்தான் ஒரு பெண் கூட்டம் உருவாக வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டான். ஆனால் இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தில் இப்படி உருவாகி கொண்டிருக்கிறார்களா என்பதை இந்த வசனங்களை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அத்தியாயம் 4வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான். வசனம் 23வது வசனம். எங்கிருந்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் பாருங்கள். ஒரு பெண்மணி யாரை திருமணம் முடிக்க வேண்டும், இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்வார். இந்த வசனம் முழுவதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும், அந்த யூதர்களினுடைய திட்டம் இந்த அசிங்கம் எப்படி உள்ள நுழைச்சாங்கன்னு பார்க்கிறதை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய தாயிடத்தில், என்னுடைய சகோதரியிடத்தில் இந்த அசிங்கம் வராத அளவிற்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வேலியை அமைத்திருந்தான். இன்றைக்கு எம்மிலே எத்தனை நபர்கள் இந்த வசனத்தை நம்முடைய பெண்களிடத்தில் ஓதி காமித்திருக்கிறோம்? என்னில எத்தனை நபர்கள் இந்த வசனத்தை நம்முடைய மகளிடத்தில் ஓதி காமித்திருக்கிறோம்? இந்த வசனத்தின் மீது நம்முடைய மனைவியை, நம்முடைய மகளை, நம்முடைய சகோதரியை நாம் உருவாக்கி இருக்கிறோமா? அத்தியாயம் 4வது அத்தியாயம் வசனம் 23 அல்லாஹ் சொல்வான், ஒரு பெண்மணி எப்படிப்பட்ட திருமணத்தை முடிக்க வேண்டும், யாரை ஒரு பெண்மணி திருமணம் முடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுவான். 2வது அத்தியாயம் 24 வசனம் 27 வசனம் 31 வசனம் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெண்மணி
எப்படி பார்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த குர்ஆனில் பேசுவான். ஒரு பெண்மணி எப்படி தன்னுடைய பார்வையை பார்க்க வேண்டும், ஒரு பெண்மணி எப்பொழுது யாரிடத்தில் தன்னுடைய அலங்காரத்தை வெளிக்காட்ட வேண்டும். அல்லாஹ் அத்தியாயம் 24 வசனம் 27 இருந்து 31 வசனம் வரை உங்க வீட்டில் போய் தனிமையில் அமர்ந்து படித்து பாருங்கள். இப்படித்தான் என் மனைவியை நான் உருவாக்கி இருக்கிறேனா, இப்படித்தான் என் சகோதரியை நான் உருவாக்கி இருக்கிறேனா, இப்படித்தான் ஏன் இந்த வசனங்கள் எல்லாம் வெறும் தொழுகையில் ஓதுவதற்கு தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினானா? இந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். அல்லாஹ் பேசுவான், மூமின்களே குல்லில் முஃமினாத், நபியே நீ மூமினுக்கு சொல்வாயாக, மூமினான பெண்களுக்கு நீ சொல்வாயாக, யஅதுல்ல மின் அப்சாரிஹின்ன, தங்களினுடைய பார்வையை தாழ்த்துமாறு கட்டளையிடுவாயாக. நம்மள எத்தனை நபர்கள் நம்முடைய மனைவிக்கு சொல்லியிருக்கோம், நீ வெளியே போனா தலையை குனிஞ்சிட்டு போகணும்னு நம்மள எத்தனை பேர் பேசி இருக்கிறோம்? நம்மள எத்தனை நபர்கள் நம்முடைய மகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோம், நீ வெளியே இறங்கினால் பார்வையை தாழ்த்தி விட்டு இறங்க வேண்டும் என்பதாக. அல்லாஹ் ஹிஜாபை கடமையாக்கும். இந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்திற்கு பிறகுதான் அல்லாஹ் ஹிஜாபை கடமையாக்குவான். ஹிஜாபை அல்லாஹ் கடமையாக்குவதற்கு முன்னால், பர்தாவை அல்லாஹ் கடமையாக்குவதற்கு முன்னால் அல்லாஹ் கடமையாக்கிய முதல் ஹிஜாப் என்ன தெரியுமா? அந்த பெண்ணினுடைய பார்வையில் இருந்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். உன்னுடைய பார்வையை நீ தாழ்த்த வேண்டும், உன்னுடைய மர்ம உறுப்புகளை நீ பாதுகாக்க வேண்டும். வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, உன்னுடைய அலங்காரங்களை நீ வெளிக்காட்ட வேண்டாம். யாரிடத்தில் நீ வெளிக்காட்டலாம் தெரியுமா? எந்த அலங்காரத்தை வெளிக்காட்டலாம் தெரியுமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெரிய பட்டியலை இடுவான். ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி இந்த சமூகத்தை வார்த்தெடுக்க வேண்டும்? இந்த வசனம் முடியும் பொழுது அல்லாஹ் சொல்வான், பெண்ணே நீ இந்த பூமியில் நடக்கும் பொழுது ஆண்களுக்கு கூட அல்லாஹ் இப்படிப்பட்ட உபதேசத்தை அல்லாஹ் செய்ய மாட்டான். இந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அத்தியாயம் 24 வசனம் 31 நீங்கள் படித்து பார்த்தால் அல்லாஹ் சொல்வான், பெண்ணே பெண்ணே நீ இந்த பூமியில் நடக்கும் பொழுது கூட உன்னுடைய நடை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நீ தான் நடந்து செல்கிறாய் என்று மற்ற ஆண்களுக்கு தெரியக்கூடாது விதத்தில் நீ நடந்து செல்வாயாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஏன் இந்த அளவுக்கு அல்லாஹ் பெண்ணினுடைய நடையிலிருந்து, பெண்ணினுடைய பார்வையிலிருந்து, ஏன் இதோடு அல்லாஹ் முடித்தானா? அடுத்த அதே 24வது அத்தியாயத்தில் வசனம் 41வது வசனம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 24வது அத்தியாயத்தினுடைய 41வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்வான். எதை பதிவு செய்வான் என்று சொன்னால், ஒரு பெண்மணி யாருக்கு முன்னால் அமர்ந்து சாப்பிட வேண்டும். ஏன் அல்லாஹ் இதை சொல்லணும்? சும்மா சாப்பிடுறது ஒரு விஷயமா? எப்படி அல்லாஹ் சொல்வான் தெரியுமா? யாருக்கு முன்னால் அமர்ந்து ஒரு பெண்மணி சாப்பிட வேண்டும், யாருக்கு முன்னால் எல்லாம் அமர்ந்து சாப்பிடக்கூடாது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தில் பதிவு செய்வான். அதே 24வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்யும் பொழுது, இதே 24வது, அதான் இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், உங்கள் ஒரு பெண் குழந்தையை வளர்க்க ஆசைப்பட்டால் சூரா நூரை படித்து உங்கள் குழந்தையை நீங்கள் வளர்க்க ஆரம்பியுங்கள். காரணம், இந்த அத்தனை விஷயத்தையும் அல்லாஹ் சூரா நூர்ல சொல்வான். ஒரு பெண்மணி எந்த நேரத்தில் அந்நிய ஆணுக்கு தன்னுடைய வீட்டை திறந்து விடலாம், ஒரு பெண்மணி எந்த நேரத்தில், குழந்தைகள் கூட எந்த நேரத்தில் ஒரு பெண்மணியினுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது, குழந்தைகளை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அனுமதி கேட்க வேண்டாம். சின்ன குழந்தை இருக்கு, சும்மா எப்பனாலும் என்ன செஞ்சுக்கலாம், அனுமதி கேட்காம உள்ள நுழையலாம். ஆனால் ஒரு 3 நேரத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்வான். அந்த நேரத்தில் இயற்கையாக எல்லா பெண்களுமே தங்களினுடைய அந்த ஆடைகளை கொஞ்சம் களையக்கூடிய நேரம், ஃபஜ்ர் தொழுவதற்கு முன்னால் ஆடைகள் கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய நேரம், லுகரினுடைய நேரம், சூரியன் உச்சத்தில் இருக்கும் பொழுது வேர்வையின் காரணமாக சமையல் செய்ததற்கு பிறகு கொஞ்சம் காத்து வாங்கக்கூடிய நேரம், இஷாத்துடைய பஅதல் இஷா, இஷாத்துடைய எந்த அளவுக்கு அல்லாஹ் உன்னிப்பாக இந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு வருகிறான். இஷா தொழுதற்கு பிறகு அந்த 3 நேரத்தில் மட்டும் குழந்தைகள் உள்ளே நுழைய வேண்டும். யாராலும் சரி, நீ பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, 3 வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, அனுமதி கேட்காம உள்ள வரக்கூடாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் கவனம் செலுத்துகிறான். ஏன் தப்பி தவறி கூட ஒரு குழந்தையினுடைய உள்ளத்தில் கூட ஒரு சிறிய ஆபாசம் உள்ளே பொட்டாக உள்ளே நுழைந்து விடக் கூடாது. அதே போன்ற அத்தியாயம் 33வது அத்தியாயம், இந்த அத்தியாயத்தினுடைய 32வது வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்வான். ஒரு பெண்மணி ஒரு அந்நியானிடத்தில் பேசினால் எப்படி பேச வேண்டும், ஒரு பெண்மணியினுடைய நாவில் இருந்து அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க.
வெறும் பர்தாவை மட்டும் அல்லாஹ் சொல்லாம எந்த விதத்திலெல்லாம் ஆபாசங்கள் உருவாகுமோ, எந்த விதத்திலெல்லாம் ஆபாசத்திற்கு ஷைத்தான் கொஞ்சம் வலைய உபயோகப்படுத்துவானோ அத்தனை பாதையையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடக்குகிறான். ஒரு பெண்மணி இந்த உலகத்தில் பேசினால், ஒரு அந்நியானிடத்தில் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் அந்த பெண்மணி எப்படி பேச வேண்டும்? ஒரு பெண்மணி, அதற்கு அடுத்த வசனம் 33வது வசனம், 33வது அத்தியாயத்தினுடைய 32, 33வது வசனத்தில் ஒரு பெண்மணி எப்பொழுது வெளியே இறங்க வேண்டும், எந்த அடிப்படையில் வெளியே இறங்க வேண்டும்? அதே 33வது அத்தியாயத்தினுடைய வசனம் 53வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் எதை சொல்வான் தெரியுமா? உங்களுடைய வீடுகளில் நீங்கள் பதிவு செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி படித்து பாருங்கள். எந்த அளவுக்கு இப்படி அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்னுடைய தாயையும் உங்களினுடைய தாயையும், இப்படி அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் உங்கள் மனைவியையும் என்னுடைய மனைவியையும், இப்படித்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் மூமினான பெண்களை. ஆனால் இந்த வசனத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெண்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோமா? 33வது அத்தியாயத்தினுடைய 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒரு பெண்மணி உங்களை விருந்துக்கு அழைத்தால் அந்த வீட்டிற்கு நீங்கள் எப்பொழுது நுழைய வேண்டும், விருந்து சாப்பிட்டதற்கு பிறகு எப்பொழுது அந்த வீட்டை விட்டு வெளியே இறங்க வேண்டும். அப்படி நீங்கள் ஒரு அந்நிய பெண்ணினுடைய வீட்டுக்குள் உள்ளே நுழைய நேர்பட்டால், அந்த அந்நிய பெண்மணி உங்களோடு ஒரு பொருளை வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் எந்த அடிப்படையில் அந்த பொருளை வாங்க வேண்டும் அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஒரு பொருளை ஒரு அந்நிய பெண்மணி ஒரு அந்நிய ஆணிடத்திலிருந்து ஒரு பொருளை வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் எந்த அடிப்படையில், இவை எல்லாம் யாரை முன்னிறுத்தி அல்லாஹ் பேசுவான் தெரியுமா? இந்த உம்மத்தில் எம்முடைய தாய். எம்முடைய தாய் என்றால் யார்? யார் எம்முடைய தாய்கள்? யார்? யார்? மூமின்களினுடைய தாய் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவிமார்கள். எமக்கெல்லாம் தாய். அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். நம்முடைய சகோதரியிடத்தில் எல்லாம் இந்த வசனத்தை ஓதி காமிக்கும் பொழுது, அப்ப என்ன நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? அப்ப நீங்க என்ன 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 நீங்க மாரியா பாக்குறீங்களா? அப்ப என்னுடைய உங்க அண்ணன் உங்க தம்பிட்ட தானே நான் பேசிட்டு இருக்கிறேன், என்னுடைய குழுந்தன்ட்ட தானே நான் பழகிறேன், என்னுடைய சின்னம்மா மகன்ட்ட தானே நான் பழகிறேன். ஐநா சபை தரக்கூடிய தகவல் என்ன தெரியுமா? இந்த வசனங்களை எல்லாம் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாத்தீங்கன்னா அல்லாஹ் எல்லாமே சொந்த பந்தத்தை தான் உள்ள கொண்டு வருவான். ஐநா சபை தரக்கூடிய தகவல் 180% பாலியல் துஷ்பிரயோகங்கள் குழந்தையாக இருக்கக்கூடிய சமயங்களிலேயே நெருங்கிய உறவினர்களை கொண்டுதான் அந்த பெண்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. வெளியில் ஒரு பெண்மணி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாக்கப்பட்டதை விட குடும்பத்தினுடைய உறுப்பினர்களை கொண்டுதான், சின்னம்மா மகன் பெரியம்மா மகன் என்ன அடிப்படையில் வேண்டுமே ஆனாலும் இந்த உம்மத்து குஃபார்களோடு பழகி பழகி குஃபார் கலாச்சாரமும் நம்முடைய பெண் மக்களிடத்தில் வந்துவிட்டது. சர்வசாதாரணமா சின்னம்மா மகனோடு நம்ம சர்வசாதாரணமாக பழக விடுவோம், பெரியம்மா மகனோடு சர்வசாதாரணமாக நம்முடைய பெண் மக்களை பழக விடுவோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு தகுதியானவர்கள், இதை பத்தி எந்த கவலையும் இருக்காது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பதிவு செய்யும் பொழுது பதிவு செய்கிறான், இவை எல்லாம் யாருக்கு அல்லாஹ் சொன்னான் தெரியுமா? இந்த வசனங்களை எல்லாம் அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது யா நிசா அன்-நபி, நபியினுடைய மனைவியே. யாரை அழைக்கிறான்? இந்த உம்மத்தினுடைய தாய் ரசூலுல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்ற நபியினுடைய மனைவிகள் அத்தனை நபர்களும் முழு சஹாபாக்களுக்கு தாய். உமர் ரலியல்லாஹுவுக்கு தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உமர் ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு எப்படி அழைப்பார்கள் என்று சொன்னால், யா உம்மா, என்னுடைய தாயே. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு எப்படி அழைப்பார்கள் என்று சொன்னால், யா உம்மா, என்னுடைய தாயே. அலி ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு எப்படி அழைப்பார்கள் என்று சொன்னால், யா உம்மா, என்னுடைய தாயே. இப்படித்தான் நபித்தோழர்கள், ஏன் அப்படித்தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். நபிமார்களினுடைய மனைவிகள் இந்த உம்மத்தினுடைய தாய். அபூபக்கரினுடைய தாய், உமர் ரலியல்லாஹுனுடைய தாய், உஸ்மான் ரலியல்லாஹுனுடைய தாய். அன்றைக்கு அந்நிய ஆண்களாக நின்றவர்கள் யார்? உமர் ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹுக்கு அந்நிய ஆணாக நின்றார். அன்றைக்கு அந்நிய ஆணாக நின்றது யார்? ஹதீஜா ரலியல்லாஹுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அந்நிய ஆளாக நின்றார். அந்த அந்நிய ஆண்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், நீ உமரிடத்தில் இருந்து ஒரு பொருளை ஆயிஷாவே நீ வாங்குவதற்கு முயற்சி செய்தால் உனக்கும் அந்த உமருக்கும் மத்தியில் ஒரு திரை இருக்கட்டும், அந்த திரையை தாண்டி நீ உமரை பார்த்து ஒரு பொருளை வாங்க வேண்டாம். நான் கேட்கிறேன், உமர் ரலியல்லாஹுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்த ஒரு காமம் வருமா? அல்லது எனக்கு தான் உலகத்தில் யாருக்கு வரும்? என் தாயை பார்க்கும் பொழுது வருமா? ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வார்த்தெடுக்கிறான், தாயாக இருந்தாலும் சரி, ஒரு அந்நிய பெண் அந்நிய ஆண் என்ற சட்டத்தின் அடிப்படையில் இப்படித்தான் இருக்க வேண்டும். தப்பி தவறி கூட அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்வான், நபியினுடைய மனைவியை யாருமே ஆபாசத்தோடு பார்க்க முடியாது, நபியினுடைய மனைவியை யாருமே திருமணம் முடிக்கவும் முடியாது.
நபியினுடைய மனைவியை இந்த உலகத்தில் யாருமே திருமணம் முடிக்கும் தாயை திருமணம் முடிக்க முடியுமா? அல்லாஹ் நம்முடைய தாயாக இந்த நபியினுடைய மனைவியை ஆக்கியிருப்பதினால் விரும்பாமல் இருந்தாலும் சரி விரும்பினாலும் சரி ஒரு மூமினால் நபியினுடைய மனைவியை ஆபாச கண்ணோட்டத்தோடு பார்க்க முடியாது, அந்நிய பெண்ணாக கூட அசிங்கமாக கூட பார்க்க முடியாது. ஆனா அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னால், அவங்களுக்கு அல்லாஹ் இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தான் என்று சொன்னால், எந்த அளவிற்கு யாரை திருமணம் முடிக்க வேண்டும், எப்படி வெளியேற வேண்டும், எதை பார்க்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், யாருக்கு முன்னால் அமர்ந்து சாப்பிட வேண்டும், ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி வாங்க வேண்டும், இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவை அனைத்தையுமே, ஒரு பெண்ணினுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண்ணினுடைய நடை எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண்ணினுடைய ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தப்பி தவறி கூட இந்த உம்மத்தில் இந்த ஆபாசம் அசிங்கம் உள்ளே நுழையக்கூடாத அளவிற்கு அல்லாஹ் ஒரு லாக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித இஸ்லாமிய சமூகத்திற்கு அந்த வசனங்களில் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களான பெண்களே, நபிமார்களினுடைய மனைவிமார்களே, மூமினான ஆண்களே, அல்லாஹ் முஸ்லிம்களை மாத்திரம் குறிப்பிட்டு அல்லாஹ் இந்த வசனங்களை எல்லாம் பேசுவான். என்ன காரணம்? என்னை ஈமான் கொண்ட இந்த சமூகத்திடத்தில் தப்பி தவறி கூட ஒரு சிறிய அணு அளவுக்கு கூட ஆபாசம் என்ற ஒரு சூழ்நிலை, அசிங்கம் என்ற ஒரு சூழ்நிலை இந்த சமூகத்திடத்தில் வந்துவிடக்கூடாது. காரணம், இந்த உம்மத்திடத்தில் அசிங்கம் வரும் என்று சொன்னால், இந்த உம்மத்திடத்தில் ஆபாசம் வரும் என்று சொன்னால், இந்த உம்மத்து முழு உலகத்தில் அழிக்கப்படக்கூடிய ஒரு உம்மத்தாக, முழு உலகத்தில் இழிவுபடுத்தப்படக்கூடிய ஒரு உம்மத்தாக மாறிவிடும் என்பதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாக கவனம் செலுத்தினான். நான் பலமுறை கூறியிருக்கிறேன், ஞாபகம் ஊட்டுகிறேன். இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் இல்லாமலேயே இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு தேசம் நமக்கு வேண்டும் என்பதாக யூதர்கள் எல்லாம் ஜெர்மனியிலே ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறார்கள். அந்த சூழ்நிலையில் அவர்கள் பேசுவார்கள், நமக்கென்று ஒரு தேசம் வேண்டும், அந்த தேசம் பெரிய ஒரு பாரத தேசமாக இருக்க வேண்டும், முழு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு அந்த தேசத்தில் அமர்ந்து கொண்டு முழு உலகத்தை அரசியல் செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய கரங்களை உயர்த்த வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு தேசம் நமக்கு வேண்டும். ஆதலால் அந்த தேசம் எந்த தேசம் என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள், எந்த இடத்தில் நம்முடைய தேசத்தை உருவாக்கலாம் என்று உங்களினுடைய திட்டங்களை அமைத்து விட்டு வாருங்கள் என்பதாக அந்த யூத தலைவர்கள், அந்த யூத ஃபாதரிமார்கள் திட்டமிடுவார்கள். ஒரு வருட காலம் அவர்களுக்கென்று வாய்ப்பு கொடுக்கப்படும். ஒரு வருடத்திற்கு பிறகு அதே இடத்தில் அவர்கள் ஒன்று கூடும் பொழுது, இப்பொழுது தௌலத்துல் இஸ்ராயிலியா லத்தீனினுடைய பாசை, லத்தீனினுடைய மொழியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இன்றைக்கு அரபு மொழியில் கூட பாதி அளவுகள் அது மொழிபெயர்க்கப்பட்டவுடன் யூதர்கள் இன்றைக்கு அந்த புத்தகத்தை முழுமையாக எரிக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு யூத ஃபாதரியார் அந்த புத்தகத்தை எழுதி கொண்டு வருவான். அவன்தான் அந்த புத்தகத்தில் பதிவு செய்வான், நம்முடைய தேசம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, நம்முடைய தேசத்தினுடைய தலைநகரம் எங்கே அமைய வேண்டும் தெரியுமா, நம்முடைய தேசத்தினுடைய எல்லையினுடைய முடிவு எங்கே இருக்க வேண்டும் தெரியுமா என்பதாக ஒரு பெரிய ஒரு மேப்பை போடுவான். அதில் ஆரம்பத்தில் அவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பலஸ்தீனை நாம் பிடிக்க வேண்டும், இது வல்ல நம்முடைய தேசம், இது உள்ளே நுழைவதற்கு ஒரு வாசலாகத்தான் பலஸ்தீனை நாம் கையில் வைத்திருக்க வேண்டும். இந்த பலஸ்தீனை தாண்டி மக்காவை தலைநகரமாக கொண்டு மதீனாவை பிடித்து இலங்கை வரை நம்முடைய எல்லையை நாம் நீட்ட வேண்டும். ஒரு பெரிய தௌலத்துல் இஸ்ராயிலியா, இஸ்ரவேலர்களினுடைய பனி இஸ்ரா யூதர்களினுடைய ஒரு பெரிய பரந்த பாரத தேசம் என்பதாக அதற்கு சொல்லப்படும் ஒரு பெரிய ஒரு மேப்பை, உலக மேப்பை கொண்டு வந்து, இதுதான் நம்முடைய உலகம், இதைதான் நாம் பிடிக்க போகிறோம், இப்படித்தான் நம்முடைய உலகத்தை நாம் அமைக்க வேண்டும் என்பதாக அவன் ஒரு பெரிய ஒரு மேப்பை இடுவான். அந்த மேப்புக்கு கீழே இப்பொழுது அவன் திட்டங்களை எழுத ஆரம்பிப்பான். இந்த திட்டத்தை நாம் வெற்றிகரமாக அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த திட்டத்தின் அடிப்படையில் நாம் இந்த உலகத்தில் இந்த நாடுகளை எல்லாம், இப்பொழுது இந்த நாடுகள் எல்லாம் முஸ்லிம்களினுடைய கரத்தில் கிலாபத்தின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் இத்தனை நாடுகளையும் நம்முடைய இஸ்ரேலினுடைய தேசமாக நாம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரே ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றினால் போதும், ஒரே ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் நாம் மக்களினுடைய உள்ளங்களில் விதைத்தால் போதும். அது என்ன விஷயம் தெரியுமா? உலகத்தில் இரண்டே இரண்டு இனங்கள் மாத்திரம்தான், ஒன்று ஆண்பால் மற்றொன்று பெண்பால், ஒன்று ஆண்கள் மற்றொன்று பெண்கள். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை உலகத்தில் நாம் ஏற்படுத்த வேண்டும். எந்த ஒரு சிந்தனை? உலகத்தில் ஆண் பெண் இந்த ரெண்டு உயிரினங்கள் மாத்திரம்தான், ரெண்டு கூட்டம் மாத்திரம்தான் இருக்கிறார்கள். அதற்கு கீழே அவன் விளக்கம் எழுதுவான், ஒரு தாய் தன்னுடைய மகனை பார்க்கும் பொழுது ஆணாக தெரிய வேண்டுமே தவிர மகனாக தெரியக்கூடாது. இது கேட்பதற்கு அசிங்கமாக, பேசுவதற்கு ஆபாசமாக இருக்கலாம். நான் பின்னால் பதிவு செய்கிறேன் எந்த அளவுக்கு இந்த திட்டத்தை 100% இன்றைக்கு அவர்கள் செயல்முறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதில் எழுதுவான், ஒரு மகனுக்கு தன்னுடைய தாயை பார்க்கும் பொழுது
பெண்ணாக தெரிய வேண்டுமே தவிர தாயாக தெரியக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு ஆண் யாரை பார்த்தாலும், ஒரு பெண்ணை பார்த்தால் அவள் ஒரு பெண்மணி தான், அவளோடு உறவு கொள்ள வேண்டும், அவளை அனுபவிக்க வேண்டும். ஒரு பெண்மணி ஆணை பார்த்தால் அது யாராக வேண்டுமே ஆனாலும் இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், சின்ன வாப்பாவாக இருக்கலாம், பெரிய வாப்பாவாக இருக்கலாம், யாராக வேண்டுமே ஆனாலும் உலகம் எப்படிப்பட்ட உறவுகளை வைத்துக் கொள்ளலாம். இந்த உறவுகளை எல்லாம் நாம் அழித்துவிட்டு நினைத்தால் யாரும் யாரோடு வேண்டுமே ஆனாலும் வாழலாம், யாரும் யாரோடு வேண்டுமே ஆனாலும் உறவு கொள்ளலாம். இந்த சிந்தனையை நாம் உலகத்தில் விதைத்து விட்டால் அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர்கள் நாங்கள் தான். அதற்கு கீழே அவன் எழுதுவான், ஆனால் முழு உலகத்தில் நாம் இதை விதைக்க வேண்டும். ஆனால் நம்முடைய சந்ததிகளிடத்தில் தப்பி தவறி கூட இந்த சிந்தனை விதைக்கப்பட்டு விடக்கூடாது. நீங்க இன்னைக்கு உலகத்திலேயே ஆபாச படத்தை செல்போனில் நீங்கள் வைத்திருந்தால் உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேலினுடைய நாடு தான். நீங்கள் ஆபாசத்தை நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு மரண தண்டனை. இஸ்ரேலினுடைய நாட்டினுடைய அரசியல் சட்டம். ஆபாசம் முழு உலகத்தில் எந்த ஒரு ஆபாச வெப்சைட்டும் எடுக்க முடியாத, பார்க்க முடியாத ஒரு தேசம் இஸ்ரேல் என்ற நாட்டுக்குள் தான். நீங்க உலகத்துல எங்க போனாலும் என்ன தடை வச்சிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சாப்ட்வேர் போட்டு நீங்க எடுத்து பார்த்துடலாம் ஆபாசத்தை. ஆனால் தப்பி தவறி கூட இந்த உலகத்தில் உங்களால் ஆபாசம் செக்ஸ் என்ற வார்த்தையை கூட உங்களால் டைப் படிக்க முடியாது இஸ்ரேலினுடைய நாட்டில். அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பாக இன்னும் முழு உலகத்தில் கார்ட்டூன் படங்கள் தடை செய்யப்பட்ட நாடு இஸ்ரேலினுடைய நாடுதான். எந்த ஒரு கார்ட்டூன் படமும் இன்னைக்கு நம்மள சர்வ சாதாரணமா நம்முடைய எல்லா குழந்தைகளுமே பார்க்கக்கூடிய ஒரு படம் என்ன? கார்ட்டூன் படம் தான். ஆனால் முழு உலகத்தில் நான் சவாலாக சொல்வேன், நீங்கள் வேண்டுமையானால் இன்டர்நெட்டை படியுங்கள், இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் போய் பாருங்கள், எந்த ஒரு கார்ட்டூனினுடைய சீடியை கூட உங்களால் ஏர்போர்ட்ல கொண்டு போய் இறங்க முடியாது. அதற்கு அடுத்தபடியாக முழு உலகத்தில் அதாவது தம்மை சிகரெட் தடை செய்யப்பட்ட மிக முக்கியமான ஒரு நாடு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு தான். முழு உலகத்தில் நாடகங்கள் தடை செய்யப்பட்ட நாடு இஸ்ரேலினுடைய நாடு தான். இஸ்ரேலினுடைய நாட்டில் நாடகத்தை பார்க்க முடியாது. ஒரு சில அரசு சேனல்கள் இருக்கும், அந்த சேனல்களை மாற்றிராம் ஒவ்வொரு வீட்டிலையும் பார்க்கலாம். அதுவும் எப்ப பார்க்க முடியும் என்று சொன்னால், அந்த வீட்டிலே ஒரு பெண்மணி கர்ப்பவாதியாக ஆகிவிட்டால் அந்த அரசு சேனலும் அந்த வீட்டில் கட் பண்ணி விட்டுரும். நீங்க வேண்டுமையானால் கூகுளுக்கு போய் ஏன் யூதர்கள் இந்த அளவுக்கு திறமையானவர்களாக இருக்கிறார்கள் என்று தமிழ் அடிங்க, என்ன செய்யுங்க, அல்லது இந்த அளவுக்கு அடிக்கலையா யூதர்கள் சொல்லி அடிங்க. கூகுள்ல போய் அடிச்ச உடனே ஒரு அடி கட்டுரைகள் வரும். ஒன்னு யூதர்கள் அப்படின்னு சொல்லி வரும், அடுத்து யூதர்கள் ஏன் இவ்வளவு திறமையாக இருக்கிறார்கள் என்று 4வது கட்டுரையாக வரும். அதை நீங்க போய் படிச்சு பாருங்க. இந்தியாவிலிருந்து 3 வருட காலம் ஒரு டாக்டர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடியவர் மருத்துவ ரீதியாக இஸ்ரேலிலே போய் அவர் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது அவர் பேசுவார், நான் உலகத்தில் எத்தனையோ நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், எவ்வளவோ திறமையானவர்களை நான் பார்த்திருக்கிறேன், அதில் அந்த யூதர்களை விட ஒரு சிறந்த திறமையாளர்களை நான் பார்த்ததில்லை. ஏன் அவர்கள் இந்த அளவுக்கு திறமையானவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக நான் ஆராய்ச்சி செய்தேன். 3 வருட காலம் ஆராய்ச்சி செய்தேன். எந்த ஒரு பெண்மணி கர்ப்பவாதியாக இருந்தாலும் அவளிடத்தில் நான் கேட்டால், நீ ஏன் இப்பொழுது ஒரு பெண்மணி கர்ப்பவாதியாக ஆன உடனேயே அவளினுடைய வீட்டினுடைய நாடக சேனல்கள், அவளினுடைய வீட்டினுடைய அந்த சேனல்கள் கட் செய்யப்படும். அரசாங்கத்திலிருந்து கணித புத்தகங்களை அவர்களினுடைய வீட்டுக்கு அன்பளிப்பாக அனுப்பி வைக்கப்படும். கணவர் அரசு வேலையில இருப்பாரு, மனைவியும். இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அரசு வேலையில் தான் இருப்பார்கள். ஆனா ஒரு பெண்மணி கர்ப்பவாதியாக ஆயிட்டால் 6 மாத காலத்திற்கு அவளுக்கு அந்த அரசு வேலையிலிருந்து நிப்பாட்டப்படும். கணவருக்கும் விருப்பு கொடுக்கப்படும், லீவு கொடுக்கப்படும். 2 பேரினுடைய வேலை என்னவென்று சொன்னால், எப்படி ஒரு தலைமுறையை உருவாக்குகிறான் பாருங்கள் நம்முடைய எதிரிகள். 2 பேரினுடைய வேலை என்னவென்று சொன்னால், அந்த டாக்டர் சொல்வாரு, கணித புத்தகங்கள் அரசாங்கம் அனுப்பி வச்சிருக்குமா இல்லையா, ரொம்ப டஃப்பான கணக்கா இருக்கும், வயிற்றுல புள்ளைய சுமந்துகிட்டு இந்த 2 பேரும் அந்த கணக்கை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கணும் வாயை விட்டு. கேட்கப்படும், ஏன் இப்படி செய்கிறாய்? கிட்டத்தட்ட உலகத்தில் முழு உலகத்தினுடைய திறமையான குழந்தையை அமெரிக்கா தேர்வு செய்தது. கலிபோர்னியாவில் 3 குழந்தைகளை அமெரிக்கா தேர்வு செய்தது. இந்த 3 குழந்தைகள் தான்
5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள், முழு உலகத்தில் கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய இந்த 3 குழந்தைகள் தான் மிக திறமையானவர்கள் என்பதாக அமெரிக்கா தேர்வு செய்தது. அதே 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டினுடைய மற்றொரு குழந்தையோடு, வெறும் சாதாரண இஸ்ரேலினுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு யூத குழந்தையோடு அந்த கலிபோர்னியாவினுடைய குழந்தையை நாங்கள் உள்ள விட்டு பார்த்தா, அந்த கலிபோர்னியா குழந்தை யூத குழந்தையை விட 6 வருட காலம் பின்தங்கி இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? வயிற்றில் சுமக்கும் பொழுதே வரலாறுகளை கற்றுக் கொடுத்தவர்களாக. அந்த நாட்டினுடைய பிரதமரிடத்தில் கேட்கப்படும், உங்கள் நாட்டில் ஏன் சிகரெட்டை நீங்கள் தடை செய்திருக்கிறீர்கள்? உங்கள் நாட்டின் ஏன் சிகரெட் குடிப்பதற்கு ஒரு பெரிய ஒரு தண்டனையை நீங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த நாட்டினுடைய பிரதமர் பேசுவான், சிகரெட்டில் ஒரு விதமான நிக்கோடியன் இருக்கிறது, அதை குடிக்கும் பொழுது இந்த ஆண் குடிப்பான், என்னுடைய யூத பெண்ணிடத்திலே அவன் உறவு கொள்வான், இவர்களினுடைய இந்த உறவின் மூலியம் ஒரு குழந்தை பிறக்கும். சிகரெட் குடித்த ஒரு ஆணினுடைய, அதாவது அவனினுடைய அந்த ஆண்மையில் ஒரு சிறிய ஒரு பாதிப்பு இருக்கிறது, மூளையை பாதிக்கக்கூடிய ஒரு பாதிப்பு இருக்கிறது. இவனினுடைய நாட்டினுடைய ஒரு பெண்ணோடு உறவு கொண்டு அங்கிருந்து ஒரு குழந்தை பிறந்தால் மூளையை பாதிக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறந்துவிடக் கூடாது என்பதற்கு தான் நாங்கள் சிகரெட்டை தடை செய்திருக்கிறோம். முழு உலகத்தினுடைய யூதர்களினுடைய எண்ணிக்கை 2 கோடி. முழு உலகத்தினுடைய அதாவது 2 கோடி நபர்களுமே டாக்டர்கள் தான். 2 கோடி நபர்களுமே டாக்டர் என்று சொன்னால் சும்மா மருத்துவம் பார்க்கக்கூடிய டாக்டர் அல்ல. இஸ்ரேலினுடைய சட்டம் என்னவென்று சொன்னால், 10th எழுதி அவன் முடிச்சு வெளியே வரும் பொழுது டாக்டரினுடைய பட்டம், உலகத்தில் டாக்டர் என்ற ஒரு பட்டத்தை நாங்கள் வாங்கணும்னா எவ்வளவு காலங்கள் படிக்கணும்? ஒரு இஸ்ரேலினுடைய குழந்தை வெளியே வரும் பொழுது டாக்டரை 10 படிச்சுட்டு முடிக்க வரும் பொழுது அவன் டாக்டர் என்ற அந்த தகுதியோடித்தான் வெளியே வருவான். இதை தாண்டி முழு உலகத்தில் அந்த யூதர்களினுடைய குழந்தைகள் இன்றைக்கு ஒரு நாட்டில் ராணுவத்தில் சேருவது 5 வருட காலம் கண்டிப்பாக சேர்ந்தே ஆக வேண்டும். ஒன்று சிங்கப்பூர், மற்றொன்று இஸ்ரேல். இஸ்ரேலினுடைய எந்த ஒரு குழந்தை 10th முடிச்ச ஒரு குழந்தையை பார்த்தீங்கன்னா அவன் ராணுவ வீரனாக இருப்பான். கண்ணை உபயோகப்படுத்துவதிலிருந்து, ஏவுகணையை உபயோகப்படுத்துவதிலிருந்து, அந்த நாட்டிற்கு வரக்கூடிய எல்லா ஆபத்துகளையும் தட்டக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த தலைமுறையை உருவாக்குகிறான். அதைத்தான் அந்த தௌலத்துல் இஸ்ராயிலியா என்ற புத்தகத்தில் பேசுவான். முழு உலகத்தில் ஒரு சிந்தனையை விதைக்க வேண்டும். உலகத்தில் உனக்கு யாரோடு உறவு கொள்ள நினைத்தால் நீ உறவு கொள்ளலாம், எப்படி வேண்டுமையானாலும் வாழ்ந்து கொள்ளலாம். தாயை பெண்ணாக பார், சகோதரியை பெண்ணாக பார், மகளை பெண்ணாக பார், மகனை நீ உன்னுடைய ஆணாக பார். இப்படிப்பட்ட சிந்தனையை விதைக்க வேண்டும். ஆனால் தப்பி தவறி கூட நம்முடைய சமூகத்திடத்தில், நம்முடைய ஆண்களிடத்தில், நம்முடைய பெண்களிடத்தில் இந்த சிந்தனை வந்துவிடவே கூடாது என்பதாக இப்படி ஒரு தலைமுறை அவர்கள் உருவாக்க பாடுபட்டார்கள். வெறும் அமெரிக்காவில் மாத்திரம் சென்ற வாரம் அந்த தகவல், அமெரிக்காவில் இருந்து மாத்திரம் முழு உலகத்தில் ஆபாச படங்கள் எடுக்கப்படுது. இந்தியாவில் எடுக்கப்படுது, பிரிட்டன்ல எடுக்கப்படுது, தமிழகத்தில் எடுக்கப்படுது, திருநெல்வேலியில் கூட எடுக்கப்படும், மேலப்பழத்தில் கூட எடுத்துருவானோ. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் போய்கிட்டு இருக்கு. என்ன? ஆனால் வெறும் அமெரிக்காவில் மாத்திரம், இஸ்ரேல் என்ற ஒரு நாடு தன்னுடைய நாட்டில் ஆபாச படத்தை தயாரிக்க மாட்டான். அமெரிக்காவில் மாத்திரம் முழு உலகத்திலும் ஆபாச படத்தை தயாரிக்கிறான் இஸ்ரேல் என்ற நாடு. அதில் அமெரிக்காவில் மாத்திரம் ஒரு செகண்டிற்கு ஆபாச படத்திற்கு இஸ்ரேல் நாடு செலவு செய்யக்கூடிய காசு $3,75,064 அமெரிக்க டாலர். ஒரு செகண்டுக்கு, ஒரு செகண்டிற்கு அமெரிக்காவில் இருந்து மாத்திரம் இஸ்ரேல் என்ற ஒரு தனி நாடு ஆபாச படத்திற்காக வேண்டி மாத்திரம் செலவு செய்யக்கூடிய காசுகள், அதாவது கிட்டத்தட்ட 3,75,064 அமெரிக்க டாலர். 39 நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு ஆபாச படம் கூகுள்ல என்ன செஞ்சிட்டு இருக்கான்? அமெரிக்காவினுடைய அந்த லேபிள்ல இஸ்ரேல் உள்ள அனுப்பி கொண்டிருக்கிறான். இன்னும் கிட்டத்தட்ட இணையதளங்களில் அதாவது அனுப்பப்படக்கூடிய 100% ஆபாச படங்கள் இஸ்ரேலின் அனுப்பப்படுகிறது. இது வெறும் அமெரிக்காவினுடைய வெறும் ஒரு தகவல் என்று சொன்னால், இந்தியாவில் எத்தனை ஆபாச படங்கள், பிரிட்டனில் எத்தனை ஆபாச படங்கள், இந்த உலகம் முழுவதும் எத்தனை ஆபாச படங்கள். இந்த ஆபாச படங்களை எல்லாம் உருவாக்கி அதற்கென்று காசுகளை கொடுத்து கூகுள் அனுப்பக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேல் என்ற நாடு. முழு உலகமும் அதை பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அனுப்பப்படக்கூடிய 75.4% ஆபாச படங்கள் குடும்ப உறவுகளை வைத்து எடுக்கக்கூடிய ஆபாச படங்கள், எடுக்கக்கூடிய அதிகமான ஆபாச படங்கள் கூகுள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, கூகுள் தரக்கூடிய தகவல், இந்த கூகுளில் ஒரு சாதனம் எதற்காக வேண்டி கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை
அது எதற்காக வேண்டி அதிகமாக உபயோகப்படுத்தப்படுதோ அதை கொண்டுதான் தீர்மானிக்க முடியும். உலகத்தினுடைய விஞ்ஞானிகளினுடைய கருத்து, இந்த செல்போனை எதற்காக வேண்டி கண்டுபிடித்தார்கள் என்பதை அவர்கள் சொல்வதை விட இது எதற்காக வேண்டி அதிகமாக ஈடுபடுத்தப்படுதோ அதை கொண்டுதான் பேச முடியும். கூகுள் தரக்கூடிய தகவல், இந்த கூகுளிலேயே அதிகமாக சர்ச்சை செய்யக்கூடிய ஒரு வார்த்தை ஆபாசமான வார்த்தைகள் தான், அதிகமாக பார்க்கக்கூடிய படம் ஆபாசமான படங்கள் தான். அந்த படங்களிலும் எந்த அளவுக்கு அவனுடைய சிந்தனையை கொண்டு வரான் பாருங்க. குடும்ப உறவுகளை பற்றி நெருக்கமாக ஒரு தாய் மகன், அல்லாஹ் அக்பர், இந்த உம்மத்து கனவு கூட காணாது, இந்த உம்மத்து நினைத்து கூட பார்க்க முடியாது. இன்றைக்கு நம்முடைய வீடுகளை தட்டி கொண்டிருக்கிறான். நீங்கள் வேண்டுமையானால் கூகுள்ல அம்மா நடிச்சு பாருங்க, எவ்வளவு புனிதமான ஒரு வார்த்தை. இதை விட ஒரு புனிதமான வார்த்தை இருக்குமா? அம்மா என்பது எவ்வளவு ஒரு பாசமான ஒரு வார்த்தை. அம்மா நடிச்சுட்டு நீங்க ஒரு ஃபேஸ் தட்டினீங்கன்னா அம்மாக்கு பக்கத்தில் ஒரு ஆபாச பேர் வரும். பேர் என்று சொன்னால் கெட்ட வார்த்தை அல்ல. எப்படி வரும் தெரியுமா? அம்மா மகனினுடைய தகாத உறவுகள், அம்மா மகனினுடைய தகாத உறவு கதைகள், அப்பா மகளினுடைய தகாத உறவு கதைகள். யார் இப்படி எடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார்? இப்போ என்னுடைய குழந்தை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இன்டர்நெட் என்பது இன்றைக்கு என்னுடைய குழந்தைக்கெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம். இன்றைக்கு என்னுடைய மகன் எங்களினுடைய காலகட்டத்திலேயே இப்படி என்று சொன்னால், என்னுடைய மகனினுடைய காலகட்டத்தில் சாதாரணமாக இன்டர்நெட்டிற்குள் செல்ல முடியும். ஒருத்தர் விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி இன்டர்நெட்டுக்கு செல்ல ஆரம்பிச்சுட்டா கண்டிப்பா அந்த ஆபாசங்கள் அவனுக்கு முன்னாடி வரும். இப்போ ஒரு இயற்கையில் ஒரு குழந்தை, அல்லாஹ் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அல்லாஹ் ஷஹுவத்தை, ஒரு காமத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். தப்பி தவறி இந்த குழந்தை கட்டுரையை படிப்பதாக நினைத்து அந்த கட்டுரைக்குள் நுழைந்து விடும் என்று சொன்னால் நீங்கள் முத்திரை குத்தி கொள்ளுங்கள், அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் அந்த கட்டுரை பதிய ஆரம்பித்து விடும். எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை இன்றைக்கு இஸ்ரேல் விதைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த உம்மத்திலே பொதுவாக முஸ்லிம்களின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் என்று முழு உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த இன்டர்நெட்டுகளை பயன்படுத்தி கொண்டு ஆபாசங்கள், அசிங்கங்கள் முடிந்த அளவிற்கு எப்படியாவது உள்ளே கொண்டு நுழைக்க வேண்டும் என்பதாக இன்றைக்கு நாங்கள் இதில் எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்கிறோம். எம்மில இஸ்லாமிய இளைஞர்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்ஸ் சோப் எல்லா பக்கம் வருதா இல்லையா? சவுதி அரேபியால லக்ஸ் சோப் வருது. உலகத்தினுடைய எல்லா லக்ஸ் சோப்பினுடைய பூர்வீகம் வந்து இஸ்ரேல். உலகத்திலேயே சவுதி அரேபியாவுடைய லக்ஸ் சோப் ஒருத்தன் உபயோக பண்ண ஆரம்பிச்சிட்டா ரொம்ப அடிமையாயிருதான். நீங்க கொக்கோ கோலா இருக்கா இல்லையா? சவுதி அரேபியாவுடைய கொக்கோ கோலாவை குடிச்சிட்டு நீங்க இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா கொக்கோ கோலா குடிக்காம உங்களால இருக்க முடியாது. இயற்கையில் ஒரு டேஸ்ட் சவுதி அரேபியாவுக்கு கொடுத்திருப்பாங்க. அத மாதிரி சவுதி அரேபியாவில் இருந்து வரக்கூடிய ஒரு சோப், அதாவது சவுதி அரேபியாவில் மாத்திரம் லக்ஸ் சோப் உள்ள உலகம் முழுவதும் இறக்குமதி செய்யப்படுது. இது ஒரு நிரூபிக்கப்பட்ட அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகத்தால் நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆதாரம். எந்த அளவுக்கு முஸ்லிம்களை இந்த காமத்தின் பக்கம், ஆபாசத்தின் பக்கம் இந்த யூத சமூகம் கொண்டு செல்கிறார்கள் பாருங்கள். எல்லா நாட்டிலையும் லக்ஸ் சோப் வருது, சவுதியிலையும் ஒரு லக்ஸ் சோப் வருது. அப்போ ஒரு இளைஞன் என்ன செய்கிறான்? சவுதியில் மருத்துவம் படிக்கக்கூடிய ஒரு இளைஞன் சவுதி அரேபியாவுடைய லக்ஸ் சோப்பை மட்டும் மற்ற லக்ஸ் சோப்போடி கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டால் உலகத்தினுடைய மற்ற லக்ஸ் சோப்பை விட சவுதி அரேபியாவினுடைய லக்ஸ் சோப்புல கூட ஒரு கெமிக்கல் எக்ஸ்ட்ரா கலக்கப்பட்டிருக்கு. அது என்ன கெமிக்கல்? லக்ஸ் சோப்பை நாங்க முகத்துல போட்டா இந்த இடத்துல அந்த லக்ஸ் சோப்பை தடவும் பொழுது காமத்தினுடைய ஒரு உணர்வை அந்த லக்ஸ் சோப்புல அதிகமா கலந்திருக்கிறார்கள் மற்ற லக்ஸ் சோப்பை விட. என்ன காரணம் தெரியுமா? இந்த அரபிகள் எழுச்சி பெற்று விடக்கூடாது. எப்பொழுதுமே காமத்தினுடைய சிந்தனையிலேயே, எப்பொழுதுமே அசிங்கத்தினுடைய சிந்தனைகளிலேயே. ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் நாகர்கோயிலில் நடந்த ஒரு விஷயம். இந்தியாவினுடைய ராணுவ வீரர், இந்தியாவினுடைய ராணுவ ஜெனரல் தன்னுடைய மகளை கிட்டத்தட்ட 4 வருஷம் உள்ள போட்டு கற்பழிச்சு வாழ்க்கை நடத்தியிருக்கிறார். முடியுமா? எங்க இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய சிந்தனைகளை கண்களுக்கு முன்னால் இன்றைக்கு ஆபாசங்களை எம்முடைய வீடுகளுக்குள்ளாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். எம்முடைய இளைஞர்களினுடைய கரத்தில் இன்னைக்கு மேலப்படையத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சர்வ சாதாரணமாக ஆபாசத்தினுடைய, நான் படம் பார்க்கிறது ஒரு பெரிய தப்பு, நீ பார்க்கக்கூடிய இந்த படத்தினால் அவனினுடைய குறிக்கோள் என்னவென்று சொன்னால் நீ அதற்கு அடிமையாக ஆக வேண்டும். நான் கேட்கிறேன், ஆபாச படம் என்பது போதையை விட மோசமானது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த ஒரு பாவத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது நீங்க போய் பேச வேண்டாம், நீங்க என்ன செய்ய வேண்டாம், மட்டி வாங்க வேண்டாம். ஆனா ஆபாசத்தை மட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா தஹர மின்ஹா வமா பத்தன், மற்ற எந்த பாவத்துக்கும் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான். ஆபாசத்தின் பக்கத்துல கூட போவாத, அது வெளிப்படையா இருந்தாலும் சரி அந்தரங்கமா இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை அல்லாஹ் எந்த பாவத்துக்கும் உபயோகப்படுத்த மாட்டான். எந்த வார்த்தையை? வெளிப்படையா இருந்தாலும் சரி அந்தரங்கமா இருந்தாலும் சரி.
பொய்யை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது நீங்க பொய் சொல்லாதீங்க, வெளிப்படையா பொய் சொன்னாலும் சரி, அந்தரங்கமா பொய் சொன்னாலும் சரி, வட்டி வாங்காதீங்க, வெளிப்படையா வட்டி வாங்கினாலும் சரி, உள்ரங்கமா அப்படி எங்கேயுமே அல்லாஹ் பேச மாட்டான். ஆனா ஆபாசத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் பேசுவான். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா தஹர மின்ஹா வ மா பத்தன். அது வெளிப்படையா இருந்தாலும் சரி, அந்தரங்கமா இருந்தாலும் சரி, தப்பி தவறி கூட நீ அதன் பக்கம் கவனத்தை செலுத்தாதே. காரணம் உள்ள போய்ட்டம் என்று சொன்னால் எம்மை அடிமையாக ஆக்குவான். எந்த ஒரு பயானும் நமக்கு ஞாபகம் வராது. இது உண்மை. நீங்க பாருங்க, உங்களை யார் நான் தூய்மையாக நினைக்கிறேன், நல்லா பாதுகாக்கட்டும். அப்படி யாராச்சும் ஒருத்தர் அந்த இதில் அடிமையாக இருந்தால் நல்ல மார்க்கப்பட்டுடையவராக இருப்பார், நல்ல தொழுகையாளியா இருப்பார், நல்ல ஈமான்தாரியா இருப்பார். அவருக்கு தெரியும் என்னுடைய ரப் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அந்த படம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு ஹதீஸும் உங்களுக்கு தடுக்காது. தில்க ஹுதூதுல்லாஹ், தக்வா உதவி செய்யாது. இது நிதர்சனமான உண்மை. நீங்க அந்த எல்லையை தாண்டி விட்டால், நீங்க அந்த எல்லையை தாண்டிட்டா என்ன பயான், என்ன வரலாறு, என்ன மார்க்கம், என்ன தக்வா எதுவுமே உதவி செய்யாது. அதை பார்த்து முடிச்சு வெளியே உங்களினுடைய அந்த மோசம் வெளியே போய்கிட்டு உங்களுக்கு ஒரு விருப்பு வரக்கூடிய வரை வெளியே வராது. இன்னைக்கு ஒரு விருப்பு வந்துடும், பார்த்து முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு விருப்பு வந்துடும், அடுத்து கொஞ்ச நாள்ல அடுத்து உங்களுக்கு உள்ள தள்ளி விட்டுரும். அதனாலதான் இந்த யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, எப்படியாச்சும் இந்த முஸ்லிம் சமூகத்திடத்துல இந்த ஆபாசத்தை இன்னைக்கு சர்வ சாதாரணமா, இது ஒரு குற்றமே இல்லாமல் யாரினுடைய செல்போனை திறந்து பார்த்தாலும் சரி, ஒரு 10 படங்கள் 20 படங்கள் முஸ்லிம் பெண்கள் உட்பட எல்லாம் பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம் பெண்கள் உட்பட இது ஒரு கூகுள் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த செக்ஸ் என்ற வார்த்தையை கூகுள்ல ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறது என்று சொன்னால், உள்ள ஆழமாக இந்த உம்மத்தினுடைய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் எப்படியாச்சும் இந்த உம்மத்தை இந்த அசிங்கத்துக்கு போவச்சிட்டா எங்க ஜிகாதுக்கு நீ தயாராகுவாய், எங்கே நீ ஈமானுக்கு தயாராகுவாய்? எகிப்தில இஸ்ரேலினுடைய நாடு 1948 சுதந்திரம் அடைகிறது. இஸ்ரேல் என்ற நாட்டை ஐநா சபை நாடாக அங்கீகரிச்ச உடனே இப்ப எகிப்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் இஸ்ரேல் நாட்டின் மீது போர் தொடுக்கிறாங்க. இஸ்ரேல் சாகக்கூடிய அளவுக்கு போயாச்சு. இஸ்ரேல் கண்டிப்பா தோத்துரும் என்ற ஒரு சூழ்நிலையில் உலகமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரேல் செஞ்ச ஒரே வேலை என்ன தெரியுமா? அந்த கூடாரத்திற்குள் அழகிய இஸ்ரேலினுடைய பெண்களை உள்ளே அனுப்பி வைத்தார்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எகிப்து நாட்டில் அதற்கு பிறகு எகிப்தில இருந்து ஒரு படம் கிளம்ப கூடாதுன்னு சொல்லி ஃபுல் எகிப்து ஃபுல்லா விபச்சாரத்தை முடிஞ்ச அளவுக்கு உள்ள கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய மாற்று மத சகோதரி பரவாயில்லை, எகிப்தினுடைய பெண்களை பார்த்தால், எகிப்தினுடைய ஆண்களை பார்த்தால், மக்காவுக்கு அவங்க உம்ராக்கு வருவாங்க, மக்காவுக்கு அவங்க ஹஜ்ஜுக்கு வருவாங்க, அவர்களினுடைய ஆடைகளை பார்த்தால் அவ்வளவு மோசமானதாக இருக்கும். இந்த அளவுக்கு காரணம் என்ன? ஒரு சமூகம் எழுச்சி அடையக்கூடாது, ஒரு இளைஞர்களினுடைய கூட்டம் இந்த உலகத்தில் உருவாகிவிடக் கூடாது. எப்போ அவனை உருவாகாமல் அவனுடைய மண்டைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயற்கையில் அரபுகளுக்கு கொடுத்த ஒரு வீரம் என்ன தெரியுமா? பொதுவாக உலகத்தினுடைய எல்லா மக்களை விட அல்லாஹ் அரபுகளுக்கு அதிகமாகவே வீரத்தை கொடுத்திருக்கிறார். இது உலகத்தினுடைய நிதர்சனமான ஒரு உண்மை. அல்லாஹ் பொதுவாக அரபுகளுக்கு பொறுத்தவரையில் யாருக்காக வேண்டியும் தங்களினுடைய கௌரவத்தை உலகத்தில் இதுவரை அடிமையாக இல்லாத ஒரு நாடு அரபு நாடுகள் தான். அரபு தேசம், அரபுவாதிகளை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாகுவதற்கு முன்னாலும் சரி, ரோம், பாரசீகம் எல்லாம் இருந்தார்களே, உலகத்தினுடைய எல்லா நாட்டையும் பிடிச்சாங்க. ஆனா மக்காவை அவங்களால பிடிக்க முடியவில்லை, மதீனாவை அவங்களால பிடிக்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? யாருக்கு கீழேயும் அவர்கள் அடிமையாக இருக்க மாட்டார்கள். வீரத்தை அல்லாஹ் அபரிவிதமாக கொடுத்தான். ஆனா இந்த அரபுகள் அவங்க டம்மியாக்குறதுக்கு அவங்க உபயோகப்படுத்திய முதல் விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஆபாசங்களும் இந்த அசிங்கங்களும் தான். உள்ள கொண்டு போய் விட்டாங்க. இன்னைக்கு அவனை விட்ட ஒரு கோலை கண்ணுக்கு முன்னால் தன்னுடைய சகோதரன் அறுத்து எறியப்படுகிறான். கண்ணுக்கு முன்னால் அவனினுடைய பெட்ரோல் வளத்தை இனிவொருத்தன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். கண்ணுக்கு முன்னால் அரபு நாட்டினுடைய இந்த அரபுகள் எல்லாம் அமெரிக்கா, இஸ்ரேலினுடைய சூவை நக்கி கொண்டிருப்பார்கள். எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் அவனை ஃபுல்லா இந்த ஆபாசத்தினுடைய அடிமையாக ஆக்கிவிட்டார்கள். அப்ப யூதர்களினுடைய மிக முக்கியமான ஒரு திட்டம் என்னவென்று சொன்னால், இந்த உம்மத்திற்குள் அல்லாஹ் லாக் பண்ணி வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஒரு பெரிய எல்லையை போட்டு வச்சிருக்கிறான். தப்பி தவறி கூட உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை எப்படியாச்சும் உள்ள கொண்டு வரணும் என்று நினைத்தார்கள். இன்றைக்கு ஆபாச படத்தை விடுவோம். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் மார்க்கத்தை கற்றவர்கள், மார்க்கத்தை படித்தவர்கள், நாங்கள் எல்லாம் இந்த உம்மத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள். ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டீங்கன்னா முஜாஹித், ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி வீரத்தை பேசக்கூடியவர்கள் நாங்கள் எல்லாம். நாங்கள் யார்? இந்த உம்மத்திற்காக வேண்டி என்ன நாளும் செய்ய தயார்,
எல்லாத்துக்கும் நாங்கள் துணிய தயார், எல்லாம் பேசக்கூடிய நாங்கள். நான் கேட்கிறேன், எந்த அளவுக்கு நாங்கள் கேவலமா இருக்கும் தெரியுமா? இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வார்கள். நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன், 99.4% 100% அதாவது மீடியோக்கள் அனைத்தும் நாம் பார்க்கக்கூடிய சன் டிவி, நாம் பார்க்கக்கூடிய குறிப்பா விஜய் டிவி நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், உலகத்தில் எந்த நாட்டுக்கு சென்றாலும் விஜய் டிவி எடுக்கும். உலகத்தில் எந்த நாட்டுக்கு சென்றாலும் விஜய் டிவி எடுக்கும். உலகத்தில் தமிழ் சேனல் சொல்லி இன்டர்நெட்ல ஃபர்ஸ்ட் போனா ஃபர்ஸ்ட் விஜய் டிவி தான் வரும். நான் பார்க்கக்கூடிய அதாவது சன் டிவி, கே டிவி, விஜய் டிவி, இவை எல்லாத்தினுடைய ஒரு சேரும் யார்ட்ட இருக்கு என்று சொன்னால் இஸ்ரேலினுடைய கரத்துல, யூதனினுடைய கரத்துல இருக்கு. சரி, இதுல என்ன காமிக்கப்படுது? இன்னைக்கு என்னுடைய தாயை நான் பார்க்க உள்ள அனுமதிச்சிருக்கிறேனே, என் பொண்டாட்டி பார்க்கறா, என் புள்ள பார்க்கறது, இதுல நம்ம எல்லார் வீட்டுல நான் இப்ப கையை தூக்க சொன்னால் யார் வீட்டுலாம் கேபிள் இருக்குன்னு சொன்னா எல்லோரும் கை தூக்குவோம். அல்லாஹ் பாதுகாத்த ஒரு சில வீடுகளை தவிர. ஆனா நாங்க யார்? இந்த மார்க்கத்தினுடைய போராளிகள். நாங்கள் யார்? இந்த உம்மத்தினுடைய முஜாஹிதுகள். பேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் இந்த வார்த்தையை நாங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டிருப்போம். ஆனா நடந்த விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் என்ன காமிக்கப்படுது அந்த டிவியில? என்ன காமிக்கப்படுது? ஒரு தாயும் ஒரு மகனும் எவ்வளவு பாசமாக இருக்க வேண்டும் என்று காமிக்கப்படுதா? ஒரு கணவன் ஒரு மனைவி எப்படி மதிக்க வேண்டும் என்று காமிக்கப்படுமா? நான் கேட்கிறேன், பொதுவாக இஸ்லாத்தினுடைய நம்முடைய நம்பிக்கை என்ன? ஒரு அந்நிய பெண்ணை வெளியிலே பருதா இல்லாமல் பார்ப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் அலி ரலியல்லாஹு என்ன சொன்னார்? அலியே, அதாவது நீ பார்க்கக்கூடிய முதல் பார்வை உன்னுடைய பார்வை, அதற்கு அடுத்த பார்வை ஷைத்தானினுடைய பார்வை. அலியே, பார்க்கக்கூடிய முதல் பார்வையை தொடர்ந்து வரக்கூடிய பார்வையை கொண்டு ஒரு அந்நிய பெண்ணை பார்க்காதே. இது நம்முடைய மார்க்கத்தினுடைய ஃபத்வா. ஆண்களுக்கும் இந்த ஃபத்வா தான், என்னுடைய தாய்க்கும் இந்த ஃபத்வா தான், பெண்களுக்கும் இந்த ஃபத்வா தான். ஆனா இன்னைக்கு என்ன நடப்போம்? இப்ப என்னுடைய மனைவியை நான் வெளியே கூட்டு வரும் பொழுது பர்தாவை போட்டுக்கிட்டு தலையை குனிந்தவளாக, அல்லது நான் வெளியே வரும் பொழுது ரொம்ப நல்லவன மாதிரி அந்நிய பெண்களை பார்க்காம வெளியே வருவேன். இதுதான் உலகத்தினுடைய நியதி. ஆனா நம்முடைய வீடுகளில் இன்னைக்கு என்ன நடந்து? இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இக்திலாஉ ஸிராத்துல் முஸ்தகிம் என்ற ஒரு புத்தகம் எழுதுவார்கள். ஷிர்க் நம்ம விமர்சிக்கிறோமே, அந்த ஷிர்க்கினுடைய பெரிய வகைகளை கொண்டு வரும் பொழுது ஷிர்க்கினுடைய ஒரு பெரிய வகை என்ன தெரியுமா? ஷிர்க்கை ரசிப்பதும் ஒரு ஷிர்க் தான். ஷிர்க்கை ரசிப்பதும் ஒரு ஷிர்க் தான். ஒரு இடத்தில் ஷிர்க் நடந்தால் இயற்கையில் ஒரு முஸ்லிமினுடைய உள்ளம், அவனுடைய கைகள் மடங்க வேண்டும், அவனுடைய உள்ளம் பதற வேண்டும். அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு இணை வைப்பு நடக்குகிறதே என்று அவனுடைய உள்ளம் தவிர்ந்து அதை வெறுக்க வேண்டும். இது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு நியதி. அப்படிதானே? எனக்கு துரோகம் செய்த ஒருவனை பார்க்கும் பொழுது, எனக்கு துரோகமான ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு கோபம் வரும், அதை தடுக்க வேண்டும் என்ற ஒரு வீரம் வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்வான், அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறது என்று ஒரு கூட்டம் சொல்கிறார்கள். இந்த வார்த்தை அல்லாஹ் மாத்திரம் வானத்தை தாங்காவிட்டால், இந்த ஒரு வார்த்தையினால் வானம் அப்படி அவர்களினுடைய தலையில் விழுந்துவிடும். காரணம், வானம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஒரு வார்த்தையை கேட்டுக்கொண்டு. அப்படித்தான் அல்லாஹ் உலகத்தினுடைய படைப்புகளை வைத்திருக்கிறார். ஆனா என்ன நடந்து கொண்டிருக்கும்? நாங்க தர்காவுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், நாம் மற்றவர்களை பத்தி பேசல. இந்த கூட்டத்தில் உள்ள நாம் தர்கால ஒரு பாட்டு கச்சேரி வைத்தால், தர்கால ஒருத்தன் உட்கார வச்சு ஆட வைத்தால், தர்கால ஒரு டான்ஸ் புரோகிராம் பொட்டல் புதூர்ல நடந்த உடனே பேஸ்புக்ல அப்படியே கமாண்டு பறக்கு, பாவிகளா விட்டமாட்டமாடா, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாடா, அல்லாஹ்வுடைய அதாப் உங்கள் தலைக்கு வரட்டுமாடா எல்லாம் சொல்வான். ஆனா இவன் வீட்டில் உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இவன் பொண்டாட்டி என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? என் தாய் என்ன செய்தை பார்த்து கொண்டிருக்கிறாள்? அங்க அவன் ரிகார்ட் டான்ஸை பார்த்தால், இங்க இவனுடைய தாயும் தகப்பனும் இவனும் சேர்ந்து கொண்டு மற்ற இருவரினுடைய படுக்கை காட்சிகள் ஓப்பனா பேச போனால் அதை தானே இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்றேன் பாருங்க, இந்த ஆபாசம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அல் மூமின் வகைருன் கரீம், ஒரு மூமின் என்றால் ரோஷமுடையவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இயற்கையில் அல்லாஹ் வெட்கத்தை அல்லாஹ் மூமின்களுக்கு கொடுத்திருப்பான். இந்த ஆபாசத்தை பாருங்க, இந்த யூதர்கள் உள்ள கொண்டு வந்ததனால நம்முடைய வெட்கங்களை எல்லாம் சாகடித்து விடுவார்கள், ரோஷத்தை எல்லாம் கோலையாக ஆக்கி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்? இயற்கையில் அல்லாஹ் ஒரு மூமினுக்கு ரோஷத்தை கொடுத்திருப்பான். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நபி தோழர் வருவார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவி இனி ஒருவனோடி படுத்து கிடக்கக்கூடிய அந்த காட்சியை நான் என் கண்களால் பார்த்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே ஹாலித் இப்னு வலீத் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் என்னுடைய வாளை கொண்டு 2 நபர்களினுடைய கழுத்தை நான் வெட்டுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார், ஹாலிதே, உங்களை விட நான் ரோஷமுடையவன், என்னை விட அல்லாஹ் ரோஷமுடையவன். அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான். ஒரு அசிங்கத்தை பார்க்கும் பொழுது, ஒரு ஆபாசத்தை பார்க்கும் பொழுது, ஒருவன் உண்மையான மூமினாக இருந்தால்
அவனுடைய உள்ளத்தில் ரோஷத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனா என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், சலாசத்துன் ஹர்ரமஹுல்லாஹு அலைஹில் ஜன்னா, 3 கூட்டத்தார்கள் சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்கள் மீது தடை செய்து விட்டான். அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? மிக முக்கியமான கூட்டம் அத்தையூஸ் அல்லதி யுக்ர்ரு ஃபி அக்லிஹில் ஹுபுஸ். தனக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பத்து பெண்கள் அசிங்கத்தின் பக்கம் ஆபாசத்தின் பக்கம் செல்லும் பொழுது இதை தடுப்பதற்கு திராணியற்ற ஒரு கோழையான அந்த ஆண்மையற்ற அந்த ஆணையும் அல்லாஹ் நிரந்தரமாக நரகத்தில் தள்ளுவான். சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அல்லாஹ் நுகர வைக்க மாட்டான். இப்ப வீட்டுக்கு போவோம். இப்போ என்னுடைய தாய், நான் ரொம்ப நேரங்களில் உதாரணத்திற்காக வேண்டி சொல்வதுண்டு, இந்த இடத்தில் ஞாபகத்திற்காக வேண்டி சொல்கிறேன். உங்களினுடைய தாயை நீங்க வெளியில கூட்டு போறீங்க, என் தாயை நான் வெளியில கூட்டு போறேன். அப்ப வெளியில ஒரு ஆபாசமான ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு, 2 பேரும் 2 பீஸ்ல நிற்கக்கூடிய ஒரு போஸ்டர். என் தாய் சொல்வாளா, மகனை கொஞ்சம் நில்லுங்க, அந்த போஸ்டரை பார்த்துட்டு வரேன்னு சொல்வாளா? அல்லது என் மகள் சொல்வாளா? அல்லது என் வாப்பா கொஞ்சம் நில்லுங்க வாப்பா, அதை கொஞ்சம் பார்த்துட்டு வரேன், ஏதோ போட்டிருக்காங்க கொஞ்சம் படிச்சுட்டு வரேன். அது நான் தான் சொல்லுவேன், வாமா உம்மா கொஞ்சம் நில்லுங்க, அந்த போஸ்டரை நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவோமா? அல்ல ரோஷத்தை தந்திருக்கானா இல்லையா? ஆனா இந்த யூதை எப்படி இந்த ரோஷத்தை கெடுத்தான் பாருங்க. அதாச்சு வெறும் போஸ்டர் மாத்திரம்தான், வெறும் சாதாரண ஒரு சமிக்கை மாத்திரம்தான், இதனால ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. ஆனா உம்மா மகன் பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு பெத்தெடுத்த தன்னுடைய வயிற்றில் சுமந்த தன்னுடைய மகனை பக்கத்துல உட்கார வைத்துக் கொண்டு ஒரு தாய் பார்த்து கொண்டிருக்கிறாள் மற்ற இருவரினுடைய கள்ளக்காதலை. பார்க்கிறோமா இல்லையா? நாடகத்துல என்னங்க நடக்கிறது? மூவில படங்கள்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சாங்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு 2 ஆணும் பெண்ணும் சேர்ந்து அவர்கள் பண்ணக்கூடிய அந்த அக்கிரமத்தை ஒரு மகன் பார்க்கிறான், மகனுக்கு ரோஷம் இல்லை. எந்த அளவுக்கு இந்த வெக்கத்தை எடுக்கிறான் பாத்தீங்களா? அல் ஹயாவு ஷுஅபத்தும் மினல் ஈமான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார், வெக்கம் என்பது ஈமானினுடைய ஒரு பகுதி. வெளியில ஒருத்தன் பொட்டல் புதூர் தர்கால நின்றுகிட்டு சேலை கெட்டிக்கிட்டு ஒரு முஸ்லிம் பொம்பளை ஆடின உடனே, அல்லது ஒரு காபிர் பொம்பளை ஸ்டேஜில், அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஆடின உடனே நமக்கு ரோஷம் வருகிறது என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் மனிதர்களா? இதை போய் பார்க்க போறானே ஒரு முஸ்லிம் பொம்பளை புள்ள பருதாவை போட்டுக்கிட்டு ஒரு தியேட்டர்ல படம் பார்க்க போனால், அந்த இடத்துல சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு முஸ்லிம் பொம்பளை புள்ள படத்தை முடிச்சிட்டு பருதாவோடு வெளியில வரும் பொழுது, இவரெல்லாம் ஒரு முஸ்லிமா பருதா போட்டுக்கொண்டு பார்க்கிறாள்னு சொல்லி எனக்கு ரோஷம் வருவது உண்மையாக இருந்தால், அதைவிட 1000 மடங்கு ரோஷம் என் தாயின் வீட்டிலே அதைவிட மோசமான படத்தை பார்க்கிறான். இவன் பக்கத்தில் உட்கார்ந்து ரசித்துக் கொண்டிருப்பான். என்ன எவ்வளவு ஒரு கேவலம், எவ்வளவு ஒரு அபாசத்துல கொண்டு என்ன நடக்கும் இதெல்லாம்? இதுதான் குழந்தைகள். அமெரிக்காவினுடைய ஒரு பல்கலைக்கழகம் தரக்கூடிய ஒரு தகவல் என்னவென்று சொன்னால், அமெரிக்காவினுடைய குழந்தைகள்கிட்ட எடுக்கப்பட்டுச்சு, ஒவ்வொரு வாரமும் அமெரிக்காவினுடைய குழந்தைகள் 20 மணி நேரம் அதாவது டிவி சேனலை பார்க்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த புள்ள 60 வருஷம் வாழ்ந்துச்சு என்று சொன்னால் 10 வருட காலம் டிவி சேனல்லையே தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டு, அதாவது ஒவ்வொரு வாரமும் 20 மணி நேரம் ஒரு குழந்தை அந்த டிவி சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3.25 மணி நேரம் ஒரு குழந்தை என்ன செய்கிறது? 3.25 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் அந்த சேனலை பார்த்து கொண்டே இருக்கிறது. பொதுவான சேனலை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒரு வாரத்துக்கு 20 மணி நேரம், 60 வருடம் 70 வருடம் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனுடைய 60-70 வருடத்தில் கிட்டத்தட்ட 10 வருட காலம் டிவி சேனலை பார்த்தே அழித்துக் கொண்டிருக்கிறான். அமெரிக்காவில் கிட்டத்தட்ட இந்த நாள், அதாவது இந்த 4 மணி நேரம் பார்ப்பதினால் ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கு முன்னால் 8000 கொலை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறது, 10,000 கற்பழிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறது. இது அமெரிக்காவினுடைய குழந்தை மாத்திரமல்ல, நம்ம குழந்தை அதை விட அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறது. வீட்டில் உட்கார வச்சு கொண்டு கேடிவியில் படம் பார்க்கிறோமே, என்ன படம்? இப்பொழுதுதான் ரோஷம் வரப்போகிறது. ஏன்? எவ்வளவோ மார்க்கம் இருக்கிறது, எவ்வளவோ மார்க்கத்தை பற்றி பேசுகிறோம், எவ்வளவோ மார்க்கத்தினுடைய எழுச்சியை பற்றி பேசுகிறோம். அர் ரிஜாலு கவ்வாமுன் அலன் நிசா, கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது தமிழகத்தில் இஸ்லாமிய பெண்கள் காதலின் பெயரால் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், எல்லோரும் ஏற்றுக்கொண்டது இந்த படங்களும் இந்த நாடகங்களும் தான் என்பதாக ஏன் இன்று வரை நம்முடைய வீடுகளில் இதை தடை செய்ய முடியவில்லை? ஏன் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆண்களாக படைத்தான்? அல்லாஹ் சூரா நிசாவை படித்து பார்த்தால், அர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, உங்களை அல்லாஹ் பெண்களை நிர்வகிப்பதற்கு தான் அல்லாஹ் உங்களை ஆண்மகனாக படைத்திருக்கிறான். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயியத்திஹி, உங்களில் ஒவ்வொருவனும் பொறுப்பாளிதான். அர் ரஜுலு ராயின், ஒரு ஆணும் பொறுப்பாளிதான். அவனுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? அவனுடைய மனைவியை பற்றி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்பான்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட குடும்ப தலைவனே, கூ அன்ஃபுஸக்கும், உன்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக, வஅஹ்லீக்கும், உன் மனைவியையும் உன் பிள்ளையையும் நரக நெருப்பிலிருந்து நீ பாதுகாப்பாயாக. யாருக்கு அல்லாஹ் பகுதியை கொடுத்தான்? யாருக்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னான்? ஆனாகிய எம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஒரு பெண்மணி கெட்டு போகிறாள் என்று சொன்னால், ஊரிலே ஒரு பெண்மணி அசிங்கமாக வாழுகிறாள் என்று சொன்னால், ஊரிலே ஒரு பெண்மணி கேவலமாக வாழ்க்கை நடத்துகிறாள் என்று சொன்னால், ஊரிலே ஒரு பெண்மணி நாடகம் பார்க்கிறாள் என்று சொன்னால், அசிங்கமாக காதலும் கள்ளக்காதலும் செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால், நான் கேட்கிறேன், சத்தியமாக அந்த பெண்ணுக்கு ஒரு சகோதரன் இருப்பான், சத்தியமாக அந்த பெண்ணுக்கு ஒரு தகப்பன் இருப்பான், சத்தியமாக அந்த பெண்ணுக்கு ஒரு தாய் இருப்பாள். இன்னைக்கு நம்முடைய புள்ள பிறந்ததில் இருந்து தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள். அந்த காட்சியை பார்த்து கொண்டு என்னுடைய எதிரி பால் கொடுத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய யூதர்களினுடைய அடுத்த திட்டம், நீங்க அதில் போய் படிச்சு பாருங்க. குழந்தை வளர்க்கும் பொழுது அவர்கள் பால் கொடுக்கும் பொழுது தங்களினுடைய வேதங்களை சப்தமிட்டு ஓதிய நிலையில் பால் கொடுப்பார்கள். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை விட கூரிய பார்வையை குழந்தைகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நீங்கள் வேண்டுமையானால் ரொம்ப டெஸ்ட் பண்ண வேண்டாம். உங்க கண்ணு முன்னாடி உங்க 3 வயசு பிள்ளைய உட்கார வச்சு ஒரே ஒரு கேம் இப்படி லாக் எடுத்துட்டு ஒரு 4 மட்டும் உங்க கண்ணு முன்னாடி உங்க பிள்ளைக்கு முன்னாடி கேம் விளாடுங்க. அப்படி நீங்க கேம் விளாடணும்னு சொல்ல வேண்டாம். இந்த செல்போனை வச்சுட்டு நீங்க போயிருங்க. அதே மாதிரி லாக் எடுத்து நீங்க ஸ்கோரை பார்த்தீங்கன்னா உங்களை விட திறமையா விளையாண்டுருக்கும். என்ன காரணம்? அல்லாஹ் இயற்கையில் குழந்தைகளினுடைய உள்ளத்தை கண்ணாடியை போன்று படைத்திருக்கிறான். அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே திறமையோடு வெளிவரக்கூடிய ஒரு சிறந்த மூளையை அல்லாஹ் நம்முடைய மூளைகளில் எல்லாம் பல விஷயங்களை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். கஷ்டங்கள், துன்பங்கள், பாசங்கள், வியாபாரம், இப்படி எல்லாம் நம்முடைய மூளையில ஸ்டோர் பண்ணி வச்சனால அவ்வளவு ஈஸியா சில விஷயத்தை புரிய முடியாது, ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாது. ஆனால் குழந்தையினுடைய மூளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்பதான் அது பார்க்க போது, அப்ப அது பார்க்க ஆரம்பிச்ச உடனே இப்ப நீங்க பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் பதிய ஆரம்பிக்கும். என்ன பார்த்து கொண்டிருக்கிறார்? தாய் மகனை பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு 2 நபர்களினுடைய பாட்டு கச்சேரிய, 2 நபர்களினுடைய படுக்கை காட்சிய இந்த பிள்ளைக்கு தெரியும். ஓகே, இதை நம்ம பார்க்கணும் போல. இப்ப இந்த பிள்ளைக்கு என்ன தோன்றும்? இதான் யூதர்களினுடைய திட்டம். ஒரு கட்டத்தில் இந்த புள்ள வளர்ந்து வரும் பொழுது அதற்கு ஒரு காமம் ஏற்படும் பொழுது, இந்தியாவில் தமிழகத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஈரோடு மாவட்டம் 2012 நடந்த ஒரு சம்பவம், 13 நடந்த ஒரு சம்பவம், தினத்தந்தியில் வந்த செய்தி. ஈரோடு மாவட்டத்தில் 10th படித்து முடித்த ஒரு இளைஞன் அப்பா என்ன செஞ்சு கொடுக்கிறார்? சாம்சங் செல்ல தான் வாங்கி கொடுத்தார். அப்பா முஸ்லீம் இல்லை, அந்த பையனுக்கு காஃபிரான ஒரு பையன் தான். என்ன செய்கிறார்? மகனுக்கு நீ 10th அதிகமாக பாஸ் ஆனதுனால இன்டர்நெட் செல்போன் வாங்கி கொடுக்கிறார். மகன் அதுவரை அந்த தகப்பனுக்கு ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும், ரொம்ப பாசமான குடும்பம். இப்போ மகன் என்ன செய்கிறான்? செல்போனுக்குள்ள போறான். பொதுவா மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நமக்கே இந்த தடை தெரியவில்லை என்று சொன்னால், காஃபிருக்கு இந்த தடை தெரியுமா? உள்ள போறான் இன்டர்நெட்டுக்குள்ள. உள்ள எதுக்குள்ளதான் போவான்? ஒரு இளைஞன் இன்டர்நெட்டுக்குள்ள போறான் என்று சொன்னால், ஒரு இளைஞன் 12 மணிக்கு இன்டர்நெட்டை நோண்டி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், ஒரு இளைஞன் 1 மணிக்கு ஒரு வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறான் என்றால், என்ன பயானையா பார்த்துட்டு இருப்பான், இல்ல குர்ஆனினுடைய கிராத்தையா கேட்டுட்டு இருப்பான். இப்ப என்ன செய்யறான்? அந்த இளைஞன் போறான், கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆபாச படத்தை பார்க்கிறான். ஒரு நாள் உம்மாவும் பாப்பாவும் தினத்தந்தியில் வந்த செய்தி. தினத்தந்தியில் நம்முடைய வீடுகளுக்குள் எந்த அளவுக்கு தட்டி கொண்டிருக்கிறது பாருங்கள் இந்த ஆபாசம், யூதர்களினுடைய இந்த ஆக்கிரமிப்பு. இப்ப என்ன செய்யறான்? உம்மாவும் பாப்பாவும் கோயிலுக்கு போயிட்டாங்க. இப்போ பையன் வீட்டு பெட்ல உட்காந்து பார்க்கறான். பார்த்துக்கிட்டே இருந்த பையன் தங்கச்சி தூத்து கொண்டிருக்கிறாள். 8 படிக்கக்கூடிய தங்கச்சி. ஷைத்தான், இன்ன ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர் வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் அப்படித்தான் அசிங்கங்களை ஏவிக்கொண்டே இருப்பான். நீங்க கையை வச்சிட்டீங்கன்னா பாசம் மறந்து விடும். தக்குவாவே மறக்கும் பொழுது பாசம் மறக்காதா? அல்லாஹுவையே மறக்கும் பொழுது பாசம் மறந்து விடாதா? இந்த பையன் என்ன செய்யறான்? அந்த உணர்ச்சி மேலிட்டு தன் தகப்பனினுடைய வயிற்றில், தன் தாயினுடைய வயிற்றில், தன் ரத்தத்தில் பிறந்த தன் சகோதரியை போட்டு கற்பழிக்கிறான். கற்பழிச்சு முடிச்ச உடனே அவனுக்கு தெரியுது எவ்வளவு ஒரு கேவலத்தை செய்து விட்டோம் என்பதாக கல்லை போட்டு தன் தங்கையை கொலை செய்கிறான். எப்படி உருவாச்சு? எங்க வந்து நின்று கொண்டிருக்கிறது? ஏதோ பிலிப்பைன், ஏதோ அமெரிக்காவை தாண்டி இன்றைக்கு நம்முடைய வீடுகளை வந்து நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளினுடைய விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த மறுப்போம் என்று சொன்னார். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த நாடகங்கள், இந்த படங்கள் தான் நம்முடைய பெரிய எதிரிகள். நீங்க கொஞ்சம் ஆஃப் பண்ணி பாருங்க. நீங்க ரொம்ப தலைவர்கள் சொல்றாங்க, என் பொண்டாட்டி தொழுறதே இல்லை, என் பொண்டாட்டி குர்ஆன் ஓதுறதே இல்லை, என் பொண்டாட்டி மார்க்க விஷயத்தில் எதிலுமே ஈடுபடுறதே இல்லை. நான் கொஞ்சம் சொல்றேன், என்ன
வேண்டுமானாலும் சண்டை வரட்டும், மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அல்லாஹ்வுக்காக வேண்டி சேர வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிய வேண்டும். ரோஷத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். என்ன எவ்வளவோ எதிர்ப்புகளை சம்பாதித்து விட்டோம். இந்த டிவி சேனலை நீங்க கட் பண்ணிட்டு ஒரு மாசத்துல நீங்க பாருங்க, இயற்கையில் அல்லாஹ் தானா வாங்க சொன்னோன்னு அவங்க மனைவி பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. வீட்டுல வேலை செஞ்சா ஒண்ணுமே இருக்காத பாக்குறதுக்கு என்ன செய்வாங்க? சரி தொலைவாச்சு செய்வேன், கனவு சொல்லிக்கிட்டே இருக்கா, ஒரு நாளாச்சும் தொழுவமே அப்படின்னு தொழ ஆரம்பிச்சிருவாங்க. படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது, பார்க்கறா ஒண்ணுமே இல்லைன்னா என்ன செய்யும்? இயற்கையில் சரி குர்ஆனை திறப்போம், உங்களுடைய வீட்டில் அல்லாஹ் மார்க்கத்தை கொண்டு வருவான். ஒரு காலம் இருந்தது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தௌஹீத் இல்லாமல் இருந்தாலும், தௌஹீதினுடைய எழுச்சி இல்லாமல் இருந்தாலும் இதை யாராவது மறுக்க முடியுமா? என்னுடைய பாட்டி வாழ்ந்த காலகட்டத்தில் மக்ரிபினுடைய பாங்கு சொல்லப்பட்டால் குர்ஆன் ஓதப்பட்ட காலம் இருந்தது. ஃபஜ்ர் தொழுகையினுடைய பாங்குக்கு பிறகு, ஃபஜ்ர் தொழுதற்கு பிறகு வெளியே நடந்தால் என்னுடைய உம்மம்மா வீட்டில் உட்கார்ந்து தஸ்பீஹ் செய்த காலம் இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு காலத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமா? ஏன் யூதர்களினுடைய திட்டம் பெருசாலாம் வேண்டாம், நம்ம காலத்தில் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோமா இல்லையா? வெறும் ஒரு 10-20 வருடத்தில் நடந்த மாற்றங்கள் எங்கே? இன்றைக்கு எந்த வீடுகளினுடைய பெண்கள் குர்ஆனை படித்துக் கொண்டிருக்கிறார்? இன்றைக்கு எந்த வீட்டினுடைய பெண்மணி இன்றைக்கு மார்க்கத்தினுடைய திக்ருகளை செய்து கொண்டிருக்கிறார்? ஏதோ மார்க்கம் எழுச்சி பெற்றது, ஏதோ தௌஹீத் எழுச்சி பெற்றது. உண்மையில் எது எழுச்சி? பெண்களினுடைய விஷயத்தில் கேவலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். காரணம் யார்? நான் மீண்டும் சொல்கிறேன், அல்லாஹ் எம்முடைய கரத்தில் பொறுப்பை தந்திருக்கிறான். ஆண்களாகி எம்மை அல்லாஹ் நிர்வகிப்பதற்கு தான் படைத்திருக்கிறான். ஆண்களாகி அல்லாஹ் என்னையும் என்னுடைய தாயையும் மனைவியையும் மகளையும் நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் என் கரத்தில் தான் தந்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆணுக்கு ரோஷத்தை கொடுத்திருக்கிறான். இந்த ரோஷத்தின் அடிப்படையில் இந்த விஷயத்தில் இது யூதர்களினுடைய ஒரு திட்டமாக இருக்கும். இந்த அடிப்படையில் என்னுடைய தலைமுறை வளரும் என்று சொன்னால் ஹாமிம்புரம் இன்னைக்கு வந்த செய்தி, கஞ்சா சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. மேலப்பாளையத்தினுடைய ஊரில் கஞ்சா என்பதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமிய இளைஞன் சர்வ சாதாரணமாக என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கஞ்சா ஒரு சாதாரண விஷயம் நினைக்கிறோமா? மது, இந்த மதுவை யூதர்கள் உள்ள அறிமுகப்படுத்தின எல்லா நாட்டுக்குள்ள அனுப்பி வச்சான். பார்த்தான் இந்த மதுவினால ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்க முடியல. என்ன செய்யறான்? சந்தோஷத்துக்கு மது அடிக்கிறான், துக்கத்துக்கு மது அடிக்கிறான். ஆனா இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சான் தெரியுமா? இந்தியால நீங்க பாருங்க, ஒரு காலத்துல எப்படி மது மறைஞ்சு மறைஞ்சு விற்கப்பட்டுச்சோ, இப்ப அத மாதிரி கஞ்சா புழக்க இப்ப மறைஞ்சு மறைஞ்சு விற்கப்படுது. இப்ப என்ன தெரியுமா? அரசியல்வாதிகள் அடுத்து ஒரு தீர்ப்பு கொண்டு வருவாங்க. இப்ப எல்லாரும் கள்ள கஞ்சா குடிச்சிட்டு இருக்கான், ஆதலால் அரசாங்கமே இனி கஞ்சா விற்கும், சத்தியமா வரும், அமெரிக்காவில் வந்து விட்டது. இது இந்த யூதர்களினுடைய திட்டம். ஆரம்பத்தில் மதுவை கொண்டு வரும் பொழுது கையில குடிச்சவனை யார் குடிப்பார்? எப்படி தெரியுமா கொண்டு வந்தான்? கள்ளச்சாராயம். ஒவ்வொரு ஊர்லயா கொஞ்சம் கொஞ்சமா துறந்தான். கள்ளச்சாராயத்தை குடிச்சு கொஞ்சம் பேர் மண்டையை போட்ட உடனே இப்ப சில அரசியல்வாதி சொல்லுவாங்க, ஏன் கள்ளச்சாராயத்தை குடிச்சு மண்டையை போடுறான், ஏன் நல்ல சாராயத்தை நாம் விற்க கூடாதா, நம்முடைய நாட்டு மக்களை பாதுகாக்க கூடாதா? உடனே அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் உருவாகும். உடனே நல்ல சாராயத்தை ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் தனியார் கம்பெனி கையில கொடுப்பான், அடுத்த அரசாங்கமே இன்னைக்கு டாஸ்மார்க், அடுத்த தேர்தல் அறிக்கையில வரலாம், ஓட்டு போட்டா 10 லிட்டர் கோம், அதாவது 10 லிட்டர் சாராயம் உங்க வீட்டுக்கு வந்தாலும் வரலாம் என்று அரசு அறிக்கை கூட வரலாம். இன்றைக்கு ஜெயலலிதாவினுடைய இன்றைய உரையில் என்ன பேசினார்கள்? சென்ற உரையில் மதுவை சத்தியமா தடை பண்ணவே முடியாது அப்படின்னாச்சு. அதெல்லாம் முடியாது. அப்ப அடுத்த தேர்தலை இப்பவே அவங்க போடுறாங்க, நீங்க குடிமகன் தான் சத்தியமா ஓட்டு போட போறான், நீ ஓட்டு போட்டா 10 லிட்டர் பீரும் 10 லிட்டர் சாராயமும் மாசம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும். அப்பா ஏன் ஆச்சரியமா இருக்கா? இந்த ரேஷன் கடைக்கு நீங்க போங்க, ரேஷன் கடைக்கு நீங்க போங்க, ஒரு டப்பால ஒண்ணு வித்துட்டு இருப்பான் அரசாங்கம். என்ன வித்துட்டு இருக்கான்? என்ன? இத போட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு. யார் வித்துட்டு இருக்கா? ரேஷன் கடைக்கு மேல டப்பா டப்பாவா அடுக்கி இருக்கு. யார்? அரசாங்கம். யார் வாங்கிட்டு போவா? குடும்பஸ்தனா வாங்கிட்டு போவான். அதை உண்மையான குடும்பம் நடத்துபவனா அதை வாங்கி விட்டு போவான். அசிங்கமும் ஆபாசமும் தவறான பெண்ணிடத்தில் செல்பவன் தான் யார்? மது. என்னங்க உதாரணத்திற்கு சொல்கிறேன், இப்படித்தான் உள்ள திட்டங்கள். இதையெல்லாம் நம்ம நினைக்கிறோம் தமிழகம் சொல்லி, இதற்கு பின்னால் எல்லாம் இலிமு நாட்டுகள் என்ற அந்த யூதர்களினுடைய திட்டம், உலக முதலாளித்துவம் என்ற பெயரில், உலக வர்த்தகம் என்ற பெயரில் ஒரு பெரிய திட்டம் இயங்கிறது. அதுல ஆரம்பத்தில் இப்ப அமெரிக்காவினுடைய அரசாங்கம் இப்ப கஞ்சா வித்துட்டு இருக்கு. இப்ப இந்தியா ஃபுல்லா நீங்க மத்த போன வருடத்தை விட இந்த வருடம் கஞ்சா என்பது இன்றைக்கு முழு தமிழகத்தில் அதிகமாக விற்கப்படுகிறது. மறைஞ்சு 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 விற்கப்படும். ஒரு 10 பேர் மண்டையை போட்ட உடனே இப்ப அது ஒரு பெரிய விஷயமாகும். இப்ப செய்தி நிறுவனங்கள் எல்லாம் 10 பேர் கஞ்சா குடிச்சு செத்து போயிட்டான்னு சொல்லுவான். அப்போ ஒரு விவாதம் நடத்தப்படும், கஞ்சா குடிச்சு செத்து போயிட்டாங்க, அரசாங்கம் என்ன நிவாரணம் கொடுத்துச்சு? அதுல ஒரு அரசியல்வாதி சொல்வான், நீ அரசாங்கமே நீ நல்ல கஞ்சா வித்தால் என்ன? உடனே இது வார்த்தையா வரும். உடனே அரசாங்க டெலிவிஷன்கள் எல்லாம் இது பரப்பப்படும். கடைசி அரசாங்க ரேஷன் கடையில எப்படி டாஸ்மாக் இருக்கோ அத மாதிரி நல்ல கஞ்சா என்ற அடிப்படையில் கஞ்சாக்களினுடைய பூர்வீகம் உருவாகும்.
கஞ்சா குடிச்சா என்ன ஆகும்? மதுவை குடிச்சா அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான். ஆனா கஞ்சாவை காலையில ஒரு 4 இழுப்பு இழுத்துட்டான்னு வைங்க, அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் ஃபுல்லா. யாரை குத்துனாலும் குத்திடுவான். அவனுக்கு உணர்வு வந்தால் யாரை வேண்டுமே ஆனாலும் கற்பழித்து விடுவான். அப்போ இன்றைக்கு இதுவெல்லாம் எங்கோ நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. எம்முடைய மேலப்பாளையத்தினுடைய ஊர்களில் எம்முடைய சகோதரர்கள், எம்முடைய சகோதரனுக்கு பிறந்த ஒரு முஸ்லிமினுடைய தாய் தகப்பனினுடைய வயிற்றில் பிறந்த எம்முடைய குழந்தைகளுக்கு மத்தியில் இந்த அளவிற்கு இந்த யூதர்களினுடைய திட்டம், உலக முதலாளித்துவம் என்ற பெயரில், உலக வர்த்தகம் என்ற பெயரில் இன்றைக்கு உள்ளே கொண்டு வர முடிகிறது என்று சொன்னால், இதை விட்டு எம்முடைய தலைமுறையை பார்ப்பதற்கு நாங்கள் எதை வைத்திருக்கிறோம்? இது மிக முக்கியமான ஒரு திட்டம். யூதர்களினுடைய ஒரு திட்டம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய உலகத்தை அதாவது தோல்விக்குள்ளாக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய இளைஞர்களை ஆபாசத்தின் பக்கம், அசிங்கத்தின் பக்கம், அது ஆபாசமாகவே தெரியாத அளவிற்கு இந்த ஆபாசங்களை உள்ளே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா வீடுகளும் இன்றைக்கு அந்த ஆபாசத்தில் மாட்டிவிட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காதலில் சிக்காத பெண்கள் இருக்கக்கூடிய வீடோ இல்லையோ என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு யோக்கியமான ஒரு பெண்மணியே இந்தியாவில் இல்லையா, தமிழகத்தில் இல்லையா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பெண்களும் ஆண்களும் சீரழிகிறார்கள் என்று சொன்னால், இவர்களினுடைய திட்டங்கள் தான். அல்லாஹ் நமக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு ஒரு குர்ஆனை தந்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு ஒரு சுன்னாவை தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நம்முடைய தலைமுறைகளை நாங்கள் வார்த்தெடுப்போம் என்று சொன்னால், நான் சொன்ன அந்த வசனங்களை எல்லாம் குறிப்பெடுத்தவர்களாக உங்களினுடைய தாய்க்கு ஓதி காமியுங்கள், உங்களினுடைய மகளுக்கு ஓதி காமியுங்கள். நான் சொல்லவில்லை, உன்னையும் என்னையும் படைத்த ரப்பு பேசுகிறான். இவர்களோடு தான் பேச வேண்டும், இவர்களைத்தான் திருமணம் முடிக்க வேண்டும், இப்படித்தான் பார்க்க வேண்டும், இப்படித்தான் ஒரு பொருளை வாங்க வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும், இவர்களுக்கு முன்னால் தான் அலங்காரமாக இருக்க வேண்டும், இவர்களுக்கு முன்னால் தான் அலங்காரத்தை வெளிக்காட்ட வேண்டும், பூமியில் நடந்தால் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். என்னுடைய மகளே, அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்னுடைய மனைவியே என்பதாக நம்முடைய குடும்பத்தை நாங்கள் வார்த்தெடுப்போம். காரணம், ஒரு குடும்பத்தினுடைய அழிவு அது அந்த குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, ஒரு முழு இஸ்லாமிய தலைமுறையினுடைய அழிவாக இருக்கும். யூதர்களினுடைய மிக முக்கியமான திட்டம் இஸ்லாமிய குடும்ப உறவுகளை துண்டிக்க வேண்டும். காமத்தின் பெயரால், இச்சையின் பெயரால் இந்த உலகத்தினுடைய அடிமைகளாக மாற்ற வேண்டும். அடுத்து இரண்டாவது ஒரு திட்டம், இந்த உம்மத்தை தோல்விக்குள்ளாக்குவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதாவூத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வார்கள். இரண்டாவது ஒரு திட்டம் என்னவென்று சொன்னால், யூஷக்குல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகல்லத்து இலா கஸ்அத்திகா. ஒரு காலம் வரும், இந்த உம்மத்தின் மீது முழு உலகமும் போர் தொடுப்பார்கள். எப்படி ஒரு பசிப்பவனுக்கு முன்னால் உணவு தட்டை வைத்தால் எப்படி அவன் கைகள் அதன் பக்கம் செல்லுமோ, அதே போன்று முழு உலகமும் என்னுடைய உம்மத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும். சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அன்றைய தினம் என்ன, நாங்கள் என்ன குறைவாக இருப்போமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன, பல் கஸீரும், நீங்கள் தான் அன்றைய தினம் அதிகமாக இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டப்ப, நபித்தோட யா ரசூலல்லாஹ், என்ன காரணம்? அல்லாஹ் உங்களினுடைய உள்ளங்களில் எதிரிகளை பற்றி உண்டான பயத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான். அல்லாஹ் ஒரு மூமினுக்கு மாத்திரம் கொடுத்த ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? இயற்கையில் ஒரு மூமினை பார்த்தால் குஃப்ருக்கு அல்லாஹ் ஒரு பயத்தை ஏற்படுத்துவான். இது அல்லாஹ் மூமின்களுக்கு கொடுத்த ஒரு சிறப்பு. இயற்கையில் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி நீங்க கலிமா சொல்லி இந்த மார்க்கத்துக்குள்ள வரும் பொழுது, இயற்கையில் அல்லாஹ் மூமின்களுக்கு தரக்கூடிய ஒரு கிஃப்ட் என்னவென்று சொன்னால், குஃபார்களுக்கு அல்லாஹ் இயற்கையில் ஒரு பயத்தை ஏற்படுத்துவான். இயற்கையிலேயே ஒரு விதமான அச்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ரசூலுல்லாஹ் சொன்னார், அன்றைய காலகட்டத்தில் வல யக்திஃபன்னல்லாஹு குலூபக்கும், உங்களினுடைய உள்ளங்களில் இருந்து, அந்த எதிரிகளினுடைய உள்ளங்களில் இருந்து அவர்களினுடைய பயத்தை போக்கி உங்களினுடைய உள்ளங்களில் அல்லாஹ் அந்த பயத்தை போட்டு விடுவான். நீங்க எடுத்துக்கொண்டால், அதாவது தமிழகத்திற்கு எதிராக ஒரு கேரள தேசத்தில் ஒரு படம் வந்துச்சு. எமக்குண்டான பயத்தை பாருங்க. இந்த ஹதீஸ்னால உங்களுக்கு ஞாபகம் வந்ததுனால நான் சொல்றேன். தமிழகத்துக்கு எதிராக 2009லயோ 10லயோ தமிழகத்திற்கு எதிராக ஒரு படம் வந்துச்சு, கேரள தேசம். அப்போ ஒரே ஒரு நபர் தான் முயற்சி செய்தார். இன்றைய கருணாநிதி என்று சொல்லக்கூடிய இந்த திமுகவில் இருக்கக்கூடிய அவரினுடைய கட்சி தொண்டர்களை வைத்து கூகுளில் இந்த படத்தை என்ன செஞ்சாங்க, கேரளா கவர்மெண்ட் போட்டு விட்டுச்சு. அப்போ இந்த ஒரு ஆள் சப்தமிட்டார், இந்த ஒரு ஆள் அதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார், இந்த ஒரு ஆள் அதற்கு எதிராக கோஷமிட்டார், அதற்கு எதிராக திட்டம் தீட்டினார். கேரளா கவர்மெண்ட் பணிந்தது. கேரளா கவர்மெண்ட் பணிந்தது ஒரு ஆச்சரியம் அல்ல, உலகத்தினுடைய கூகுள் பணிந்தது. கூகுள்ல இருந்து அந்த படம் எடுக்கப்பட்டாச்சு. இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த படம் கூகுள்ல இருக்காது. ஆனால் அதே மாதிரி டென்மார்க்கில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக, இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னது, இப்படி ஒரு படம் வந்துச்சான்னு சொல்லி கூட உங்களுக்கு தெரியாது. அதுக்காக ஒரு போராட்டம் நடந்துச்சான்னு சொல்லி கூட உங்களுக்கு தெரியாது.
ஆனா இப்ப நான் சொல்ல போறது உங்களுக்கு தெரியும் பாருங்க. டென்மார்க்கில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக ஆபாசமா தீவிரவாதமா ஒரு இமேஜ், ஒரு கார்ட்டூன் டென்மார்க்கினுடைய ஒரு செய்தி நிறுவனம் வெளியே விட்டுச்சு. கூகுள்ல தான் அது. கூகுள்ல இப்பவும் நீங்க போய் இமேஜ்ல போய் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தட்டினீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் அந்த இமேஜ் தான் வரும் இன்னைக்கும். ஆனா இந்த இமேஜ் வந்த உடனே உலகத்தில் நடந்த விஷயம் என்ன தெரியுமா? முழு உலகத்தினுடைய இஸ்லாமிய நாடுகள் அப்படி இரத்தமாக குதித்தார்கள். முழு இஸ்லாமிய உலகத்தினுடைய எல்லா இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 250 கோடி முஸ்லிம்கள் ஷியா சன்னி அதாவது சுன்னத்தி எதுவுமே பார்க்காமல் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட எங்கள் தூதரை இப்படி நீ விமர்சிக்கிறாய் என்று எல்லா அரபு நாடுகளுமே கூகுளுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். ஆனா இன்னைக்கு வர கூகுள் அந்த படத்தை எடுக்கல. சரி, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்கால ஒரு யூத ஃபாதரியார் என்ன செய்தான்? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னைக்கு நீங்க யூடியூப்ல போய் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அடிச்சீங்கன்னா அந்த யூத ஃபாதரியார் உலகத்தில் எந்த காலத்தில் அல்லாஹ் எம்மை வாழ வைத்து விட்டான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி எந்த அளவுக்கு மெய்ப்பிக்கப்படுது. அதற்கு பிறகு ஒரு காரணத்தை சொல்வார்கள். இந்த காரணம் இருந்தால் உங்களிடத்தில் இந்த தன்மைகள் எல்லாம் வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அந்த காரணத்திற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் சொல்வார், எதிரிகளினுடைய பயத்தை அல்லாஹ் அவர்களினுடைய உள்ளத்திலிருந்து பிடுங்கி எதிரிகளின் மீது நீங்கள் பயப்படக்கூடிய உங்களினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு விடுவான். ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு படம் வந்துச்சு. முழு உலகமும் கொந்தளிச்சதை தாண்டி எத்தனையோ அமெரிக்க எம்எஸ்சிகள் எல்லாம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. எத்தனையோ அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்கள் எல்லாம் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டார்கள். முழு உலகமுமே ஸ்தம்பிச்சது. அல்லாஹ்வுடைய தூதரை அந்த அளவுக்கு மோசமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ட்ரெய்லரை பார்த்தால் சத்தியமா நாம் எல்லாம் ஏன் வாடுகிறோம் என்று தெரிந்துவிடும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு ட்ரெய்லர். பார்த்த எல்லா முஸ்லிம்களும் நாடுகளை மறந்து கொள்கைகளை மறந்து போராடினார்கள். எல்லோரும் கூகுளை மிரட்டினாங்க. கூகுள் எடுத்தே ஆகணும் சொல்லி ஒத்த காலில் நின்னாங்க. ஆனா இன்னைக்கு வர கூகுள் எடுக்கவில்லை என்பதை தாண்டி அன்னைக்கு ட்ரெய்லர் தான் விட்டா இன்னைக்கு ஃபுல் படத்தையும் ட்ரெய்லரா உள்ள விட்டுருக்காங்க. ட்ரெய்லரை தாண்டி இதுதான் யூதர்களினுடைய திட்டம். என்ன தெரியுமா? மனோதத்துவ ரீதியா பொதுவா முதல்ல ஒரு எதிர்ப்பு கிளம்புமா இல்லையா? இப்ப முதல்ல என்கிட்ட இந்த தலைப்பு கொடுத்து பேச சொன்னீங்கன்னா ஆக்ரோஷமா பேசுவேன். இதே தலைப்பை ரெண்டாவது பேச சொன்னா நீங்க அந்த வீடியோ போட்டு பாத்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் இதாயிரும். இயற்கையில் அதுதான். இயற்கையில் ஒரு மனிதனினுடைய ரத்தம் ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது முதல்ல குதிப்படையும். ஓகே, கொஞ்ச நாள் குதிப்படைஞ்சு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே கொஞ்சம் அம்மிங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு அதே வந்துச்சுன்னு வைங்களேன், இவங்களுக்கு இதே வேலை தான்ப்பா அப்படின்னு நம்ம பேசாடி போயிடுவோம். ட்ரெய்லருக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம். அமெரிக்கா இந்தியாவினுடைய தூதரகம் சென்னையில தூதரகத்தை போட்டோ கூட எடுக்க முடியாது. ஆனா அந்த தூதரகத்தையே தகர்க்கக்கூடிய வீரர்களாக எல்லாம் உருவானார்கள். ஆனா நடந்தது என்ன? முழு இஸ்லாமிய உலகமும் யூடியூப்புக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. எடுத்தே ஆகணும் சொல்லி கண்ணீர் வடிச்சோம். என்னனாலும் உனக்கு தாரம்டா, எங்க தூதரனுடைய அந்த படத்தை எடுத்துடுறான்னு சொன்னோம். ஆனா எடுக்கல என்பதை தாண்டி ஃபுல் படத்தையும் இன்னைக்கு உள்ள விட்டுருக்காங்க. என்ன தெரியுது? வெறும் கருணாநிதி என்ற ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வீரம் 250 கோடி முஸ்லிம்கள் சவுதி, அமெரிக்கா, சவுதி, கத்தார், பஹ்ரைன், குவைத் எத்தனை நாடனை கொண்டு வந்து எல்லா நாடும் எதிர்த்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா நாட்டு மன்னர்களும் அந்த கூகுளுக்கு எதிராக யூடியூப்புக்கு எதிராக கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க. ஆனா ஒரு துரும்ப கூட நவுட்ட முடியவில்லை என்பதை விட அதை அதிகம்தான் படுத்தி இருக்கிறது. அப்ப என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? எதிரிகள் பக்கத்தில் உள்ள அச்சத்தை உங்களின் மீது இயற்கையில் அல்லாஹ் எதிரிகளுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்திருக்கிறான். அதை அல்லாஹ் புடுங்கி உங்களினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு விடுவான். நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த ஒரு நிலைமைக்கு நாங்க போறதுக்கு காரணம் என்ன? ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத். இந்த உலகத்தை நீங்கள் நேசிப்பீர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி சாகுவதை நீங்கள் வெறுப்பீர்கள். இந்த ஒரு குணம் இந்த உம்மத்தில் வரும் பொழுது உங்களினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் எதிரிகளினுடைய பயத்தை கொடுப்பான். எதிரிகளினுடைய உள்ளத்திலிருந்து உங்களினுடைய பயத்தை அல்லாஹ் பிடுங்குவான். நீங்கள் எத்தனை பெரும்பான்மையாக இருந்தாலும் முழு உலகத்தில் நீங்கள் தான் சூறையாடப்படுவீர்கள். இந்த ஹதீஸை நாங்க படிச்சோமோ இல்லையோ, யூதர்கள் படிச்சாங்க. அப்ப இந்த சமூகத்தை தோல்விக்குள்ளாக்க வேண்டுமேயானால் ஹுப்பு துன்யா, இந்த உலகத்தினுடைய நேசர்களாக, இந்த உலகத்தினுடைய பிரியர்களாக, இந்த உலகத்திற்காக வேண்டி வாழக்கூடியவர்களாக இந்த உம்மத்தை உருவாக்க வேண்டும். அதுக்கு ஒரு ஆதாரமா இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியா ஒரு குஃபார்கள் அதிகம் வாழக்கூடிய நாடு, அமெரிக்கா கிறிஸ்தவம், ஸ்பெயின் கிறிஸ்தவம் அதிகம் வாழக்கூடிய நாடு. புத்தாண்டு என்ற ஒரு கொண்டாட்டம் யாரினுடைய கொள்கை? கிறிஸ்தவர்களினுடைய கொள்கை. அமெரிக்காவினுடைய நேஷனல் டே, ஸ்பெயினினுடைய நேஷனல் டே, அவங்களினுடைய மதத்தை சார்ந்த ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு புத்தாண்டு கொண்டாடப்பட்டுச்சு. இந்த வருஷம், போன வருஷமும் புத்தாண்டு கொண்டாடப்பட்டுச்சு.
அதுக்கு முந்தின வருஷமும் புத்தாண்டு கொண்டாடப்படுச்சு. இந்த 3 வருஷத்தில் முழு கிறிஸ்தவ நாடுகளை விட புத்தாண்டுக்காக வேண்டி செலவு செய்த நாடுகளில் ஃபர்ஸ்ட் நாடு என்ன தெரியுமா? துபாய், இஸ்லாமிய நாடு. எடுத்துக்கிட்டீங்கன்னா போன வருஷம் ஹுப்பு துன்யா, உலகத்தினுடைய நேசம். ஏன் துபாயினுடைய மன்னனுக்கு தெரியாதா? ஏன் துபாய் மக்களுக்கு தெரியாதா? நாங்கள் எல்லாம் மற்றவங்களினுடைய கொள்கையை கொண்டாடக்கூடாது, நாங்கள் எல்லாம் அனாச்சாரமா வாழக்கூடாது, கிறிஸ்தவர்களினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது, காசுகளை வீண்விரயம் செய்யக்கூடாது. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, போன வருஷம் புத்தாண்ட இதே துபாய் கொண்டாடும் பொழுது வெறும் 6 நிமிடம் புத்தாண்டுக்காக வேண்டி ஃபுல் காசு அல்ல, இந்த 6 நிமிடம் மாத்திரம் வெடிக்கப்பட்ட அந்த வெடியினுடைய செலவுகள். இதனால ஏதாச்சும் லாபம் இருக்கா? வெடியினால ஒரு சப்தம் வரும், ஒரு ஒளி வரும். வெறும் 6 நிமிடம் மாத்திரம் தான், 6 நிமிஷம். கிட்டத்தட்ட இந்த 6 நிமிஷத்திற்காக வேண்டி புத்தாண்டுக்காக வேண்டி மத்த செலவுகள், கிஃப்ட்டுகள், அதற்குண்டான அதாவது ஜூக்களை எல்லாம் அது வேற தனி காசு. வெறும் இந்த புத்தாண்டு அதாவது 11:54 இருந்து இல்ல 12 மணியிலிருந்து 12:06 வரை இந்த 6 நிமிடத்தில் மாத்திரம் துபாய் ஹுப்பு துன்யா உலகத்தை எந்த அளவுக்கு எங்களின் பக்கம் இந்த யூதர்கள் திருப்பி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். யாரோ கொண்டாட வேண்டிய அந்த புத்தாண்டை அவன் கூட மறந்து விட்டான் காசுகளை செலவு செய்வதற்கு. இந்த உம்மத்தை நீங்க பாத்தீங்கன்னா 6 நிமிஷத்துல செலவு செய்ததற்காக வேண்டி 10 மாத காலம் துபாய் ஒர்க் செய்தது. 10 மாத காலம் 6 நிமிடத்திற்காக வேண்டி துபாய் எடுத்துக்கொண்ட நாட்கள் என்ன? இந்த வெடியை வெடிக்க வைக்கிறதுக்காக வேண்டி 10 மாத காலம் ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட 200 தொழில்நுட்ப விஞ்ஞானிகள், அதுக்கு கீழே பல ஆயிரக்கணக்கான வேலையாட்கள் இருக்கிறாங்க. வெறும் 200 தொழில்நுட்ப விஞ்ஞானிகள் இந்த 6 நிமிஷத்துக்காக வேண்டி 10 மாத காலம் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து 10 மாத காலம் ஃபுல்லா இந்த 6 நிமிஷத்துக்கு உண்டான ஃபுல் ப்ராஜெக்டை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மாத்திரமல்ல, 94 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 94 கிலோமீட்டர் இங்க இருந்து விருதுநகர் வர, எங்க திருநெல்வேலியில இருந்து விருதுநகர் வர உண்டான இடத்தை துபாய் எடுத்துக்கொண்டது. அடுத்து கிட்டத்தட்ட நம்ம நாட்டு காசுல 37 கோடி ரூபாய் 6 நிமிஷத்துல கரியா சத்தமா ஒளியா காலியா போயாச்சு. எங்க போச்சு? எந்த அளவுக்கு உலகத்தினுடைய நேசர்களாக, உலகத்தினுடைய அடிமைகளாக எம்முடைய அரபு நாட்டினுடைய மக்களை. இது துபாய் முடிஞ்சிச்சா இல்லையா? குவைத்தினுடைய நேஷனல் டேவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கணக்கே போட முடியாத அளவுக்கு செலவுகள். அடுத்து குவைத் ஏற்பாடு செய்திருக்கிறான், அதாவது குவைத்தில் அடுத்து கத்தார் ஏற்பாடு செய்து 2022 உலக கோப்பை மேட்ச் கிட்டத்தட்ட 10 வருஷமா கட்டிட்டு இருக்கிறான். இப்ப வரை கட்டிக்கிட்டே இருக்கிறான். ஏண்டா கட்டிட்டு இருக்கிற? உலக கோப்பையின் பொழுது டான்ஸ் ஆடுறதுக்கு. உலக கோப்பையின் பொழுது அந்த நாடு உலக கோப்பை 2022 உலக கோப்பையை கத்தார் தான் கையில வாங்கியிருக்கான். இடையில போய் பார்த்திருந்தோம். கத்தார் இப்பவும் வேலை நடந்துகிட்டே இருக்கு. எதுக்கு? சாப்பிடுறதுக்கு அல்ல, தங்குறதுக்கு அல்ல. கிட்டத்தட்ட 2009 இருந்து வேலை நடந்துகிட்டே இருக்கு. 2022 வரை வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஒண்ணுமே கிடையாது, வெறும் 1 மாத காலம் நடக்கக்கூடிய விஷயத்திற்கு. ஹுப்பு துன்யா யார் பார்க்க போவாள்? அரபு குழந்தைகள், அரபு இளைஞர்கள், அரபு பெண்கள். நீங்க மதீனாக்கு போனீங்கன்னா அல்பேக்குன்னு சொல்லி ஒரு கடை இருக்கும். நீங்க மதீனாக்கு மக்காக்கு போனீங்கன்னா அல்பேக், இங்க எப்படி KFC இருக்கோ அத மாதிரி அல்பேக்குன்னு சொல்லி ஒரு நிறுவனம் சவுதியில இருக்கு. மக்கா, மதீனா, ஜித்தா இந்த 3 இடத்துல தான் இந்த நிறுவனம் இருக்கு. கிட்டத்தட்ட இஷா தொழுதுட்டு அரபுகள் போய் நிப்பாங்க அந்த அல்பேக்ல சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு வெளியே வருவதற்கு 2.5 மணி நேரம் ஆகும். 2.5 மணி ஆகும். கண்ணு முன்னாடி அல்லாவின் மீது ஆணையிட்டு பார்த்தேன். என்ன? எதுக்காக வேண்டி? ஒரு சிக்கனை கடிக்கிறதுக்காக வேண்டி மதீனால செலவு செய்யக்கூடிய நேரம். யாரினுடைய பூமி? அல் மஸ்ஜிது நபவி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பூமியில் உயிரை தியாகம் செய்தார்களோ, யார் எதற்காக வேண்டி வந்தார்கள்? இபாதத்துக்காக வேண்டி வந்தார்கள். ஆனால் அல்பேக்கு சவுதியினுடைய நிறுவனம் சொல்லி பேசப்படும். ஆனால் அல்பேக்கு மாத்திரம் குறிப்பிட்டு கொக்கோ கோலாவும் பெப்சியும் இஸ்ரேல் நாடு தனியா அவன் பேரு போட்டு அடிச்சு கொடுக்கும். என்ன தெரியுது? இதனுடைய ஒரு ஷேர் இஸ்ரேலுக்கு இருக்கு. நடந்த விஷயம் என்ன தெரியுமா? போய் பார்த்தா கிட்டத்தட்ட அரபு பெண்கள், 100கணக்கான பெண்கள் மக்ரிபு தொழுதிலிருந்து வெளியே காத்திருப்பாங்க. உள்ள போறதுக்கு மட்டும் 3 மணி நேரம் ஆகும். அந்த சிக்கனை சாப்பிட்டு வெளியே வருவதற்கு 4 மணி நேரம், 4.5 மணி நேரம் ஆகும். எந்த அளவுக்கு நாம போனால் நம்ம அல்பேக்கு லெப்பேக்கு முடிஞ்சா அல்பேக்குன்னு ஒரு விதமா இருக்கும். ஓகே, முடிஞ்சிட்டா அப்ப நம்மளும் போய் பார்த்துடலாமே. போகக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் அந்த கடைக்கு போகக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு வரும்? ஒரு சிக்கனுக்காக வேண்டி 4 மணி நேரம் ஒரு அரபு நின்று கொண்டிருக்கிறார்.
மஸ்ஜிது நபவியில் நின்று கொண்டிருக்கிறான், மஸ்ஜிதுல் ஹராமில் நின்று கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய பூமியில் நின்று கொண்டிருக்கிறான். சிக்கனை சாப்பிட்றதுக்கு 4 மணி நேரம் கையை கட்டி நிற்கிறான். அந்த சிக்கனுக்காண்டி சண்டை போடுறான். அந்த டோக்கனை வாங்குறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அந்த டோக்கனை வாங்கி அங்க பில்லு வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும். எத்தனை மணி ஆனாலும் சரி நின்று கொண்டே இருப்பான். தொழுக முடிஞ்ச உடனே கூட்டம் எடுத்தால் அங்கதான் கூட்டம் இருக்கும். ரவுதால கூட கூட்டம் இருக்காது. கூட்டத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மதீனாவினுடைய அந்த அல்பைக்கில் தான் இருக்கும். ஹுப்பு துன்யா. இதெல்லாம் அரபுகள். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தினுடைய ஆசைகள் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். எந்த அளவிற்கு நாங்கள் இந்த உலகத்தினுடைய மோகங்களில் நம்முடைய தலைமுறைகளை வளர்த்து வருகிறோம். இந்த உலகத்தினுடைய மோகங்களுக்காக வேண்டி அல்லாஹ் இயற்கையில் முஸ்லிம்களுக்கு கொடுத்த மற்றொரு கிஃப்ட் என்ன தெரியுமா? ஈமானுக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சிந்தனையை கொடுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டான்னா இந்த யூதர்கள் உலகத்தின் பக்கம் அடிமையாக வேண்டும். ஒரு ஆடையை எடுப்பதற்காக வேண்டி எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தியாகம் செய்வோம். ஒரு முடியை வெட்டுறதுக்காக வேண்டி எவ்வளவு காசுகளை வேண்டுமானாலும் தியாகம் செய்வோம். ஒரே ஒரு ஸ்டைலுக்காக வேண்டி எப்படி வேண்டுமானாலும் எங்களை மாற்ற தயார். இந்த உலகத்தினுடைய மோகமுடையவர்களாக இது என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறந்து விடுவோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய விஷயத்தை ஏன் இந்த துபாய்க்கு தெரியாதா? ஏன் இந்த குவைத்துக்கு தெரியாதா? பக்கத்துல சோமாலியா மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டு இருக்கிறான். மாட்டினுடைய அந்த வாழை பிடிச்சு அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பசியினால் ஈக்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். பசியினால் சிரியாவிலே நாயினுடைய பாலை குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உம்மத்து பார்த்துட்டு தான் இருக்கு. இந்த உம்மத்தை அதை பார்க்கத்தான் செய்கிறது. ஆனா என்ன நடந்துச்சு? துன்யா, உலகத்தினுடைய பாசம் வரும் என்று சொன்னால், உலகத்தின் பக்கம் நேசம் வரும் என்று சொன்னால் சகோதரத்துவம் செத்துவிடும். உலகத்தில் நான் வாழ வேண்டும், நான் சம்பாதிக்க வேண்டும், நான் வீடு கட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் எப்பேர் கெட்டு போனால் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி எவன் செத்தால் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எவன் விமர்சித்தால் என்ன? எனக்கு தேவை நான் வாழ வேண்டும், நான் வீடு கட்ட வேண்டும். கேட்கிறேன், இன்றைக்கு தமிழகத்தில் எதற்காக வேண்டி சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது? இயக்கத்திற்கு. நான் கேட்கிறேன், எந்த ஒரு இயக்கம் இன்றைக்கு எல்லா இயக்கங்களும் இன்னைக்கு தங்களுக்கு மத்தியில் சண்டை போடுறாங்களே, யாரையும் நான் வேதனைப்படுத்துறதுக்காக வேண்டி சொல்லவில்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி கேட்கிறேன். எந்த நோக்கத்திற்காக வேண்டி இன்றைக்கு சண்டைகள் நடக்கிறது? மார்க்கத்தை அவன் பின்பற்றவில்லை, அதற்காக வேண்டி சண்டைகள் நடக்கிறதா? ஒரு இயக்கமும் மற்றொரு இயக்கமும் பிரிகிறது எதற்காக வேண்டிய? ஹுப்பு துன்யா, உலகத்தினுடைய நேசம். எந்த அளவுக்கு யார் மேல தப்புன்னு சொல்லி நமக்கு தெரியாது, அல்லாஹ் ஆலம். ஆனால் பொதுவா நடக்கா இல்லையா? எதற்காக வேண்டி? இவன் மார்க்கத்தை தப்பு செஞ்சான், இவன் அப்படி வாழ்ந்தான், இப்படி வாழ்ந்தான், இதற்காக வேண்டியா? அல்லது எனக்கு பதவி வேண்டும், இவனுக்கு பதவி கூடாது, எனக்கு மக்கள் வேண்டும், இவனுக்கு மக்கள் கூடாது. எந்த அளவுக்கு இந்த ஹுப்பு துன்யா கொண்டு வந்துட்டுனா, நேற்று வர ஒரே இயக்கம், நேற்று வரை ஒரே கலகம், நேற்று வர ஒரே குடிகள், நேற்று வர ஒரே கைகோட்ட மக்கள், இன்றைக்கு 2 நபர்களும் வெட்டிட்டு செத்து கொண்டிருக்கிறான். நேற்றைய தினம் எப்பவும் வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரம்தான் சென்னையில் லைட் ஒரு ஹவுஸ் சொல்லுவாங்களே, என்ன ஹவுஸ்? இந்த பிள்ளையார் சிலை ஊர்வலத்தில் கலவரத்தை ஏற்படுத்துவாங்களே சென்னையில் ஒரு இடத்துல, லைட் ஹவுஸ். வருஷத்தில் ஒரே ஒரு மட்டம் மட்டும்தான் போலீஸுகள் அதிகமாக குவிக்கப்படுவாங்க அந்த ஹவுஸில். என்ன எப்போ தெரியுமா? பிள்ளையார் சிலையை ஊர்வலத்துக்கு கொண்டு போகும்பொழுது RSSக்கு நமக்கும் பிரச்சனை வரும் என்பதற்காக வேண்டி. ஆனால் நேற்று அதை விட டபுள் மடங்கு போலீஸ் குவிக்கப்பட்டுச்சு. யாருக்கு தெரியுமா? 2 முஸ்லீம் வெட்டிட்டு சாவ போறான்னு சொல்லி. என்ன பின்னணி? ஹுப்புத்துன்யா, விட்டு கொடுக்கக்கூடிய மனசு இல்லை. எனக்கு வேண்டும் உலகம், எனக்கு வேண்டும் மரியாதை, எனக்கு வேண்டும் ஆட்சி, எனக்கு வேண்டும் ஒரு கூட்டம், யாராக இருந்தாலும் சரி. ஒரு சகோதரனாக கேட்கிறேன், எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளங்களில் ஹுப்பு துன்யா, உலகத்தினுடைய நேசங்களை விதைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். ஃபத்தஹ் மக்காவுக்கு முன்னால் இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய தலைமையில், ஒரு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய தலைமையில், உமர் ரலியல்லாஹுடைய தலைமையில் எல்லாம் ஒரு படையை, ஒரு கூட்டத்தை எதிர்ப்பதற்காக வேண்டி அனுப்பி வைப்பார்கள். நடந்த சம்பவத்தை பாருங்க. நபித்தோழர்களினுடைய ஈமான் இன்றைக்கு எம்முடைய ஈமான். இதுதான் ஹுப்பு துன்யா, உலகத்தை நேசித்தல். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய பெரிய நபித்தோழர், ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து அவர் தான். உமர் ரலியல்லாஹுடைய தலைமையில், அதற்கு அடுத்து அவங்க தான். 2 பேரினுடைய தலைமையிலையும் ஒரு நாட்டை எதிர்ப்பதற்காக வேண்டி ஒரு படை அனுப்பி வைப்பாங்க. படை போனதற்கு பிறகு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றுப்பார். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன நினைப்பாங்கன்னா, சரி போன படைக்கு கொஞ்சம் உதவி செய்யறதுக்காக வேண்டி அம்ர் இப்னு ஆஸை தளபதியா வச்சு ஒரு சின்ன கூட்டத்தை ரசூலுல்லாஹ் அனுப்பி வைப்பாங்க. இந்த படைக்கு யார் தளபதி? அம்ர் இப்னு ஆஸ். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, நீங்க போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய படைக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அனுப்பி வச்சிருவாங்க. ஆனா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு எப்படி உணர்ந்தாங்கன்னு தெரியல. போன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொல்லுவாங்க,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க 2 பேரையும் படையில இருந்து தொண்டனா ஆக்க சொல்லிட்டாங்க. 2 பேரும் தளபதி பரப்புல இருந்து கீழே இறங்கணும். எல்லா படைக்கு நான் தான் தளபதி, நான் தான் போரிடுவேன், எனக்கு கீழே தான் நீங்கள் எல்லாம் நிற்க வேண்டும். என்ன நடந்துச்சு? உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்களா? எங்களை விட ஒரு பெரிய வீரர் உங்களுக்கு கீழே நாங்க போராடுவதற்கு கொடுத்து வச்சிருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் தான் எங்களுடைய தளபதி. ஆனா உண்மையிலேயே ரசூலுல்லாஹ் அப்படி அனுப்பல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் தளபதி. இவங்க படைக்கு உதவி செய்யறதுக்கு போற வரைக்கும் தான் நீங்க தளபதின்னு சொல்லி விட்டாங்க. ஆனா போன உடனே சொன்னாங்க நான் தான் தளபதி. மாஷா அல்லாஹ். இங்க தேவை இஸ்லாம் வாழ வேண்டும், தலைமைத்துவம் அல்ல. இங்க தேவை ஹுப்புத்து. செத்து போச்சு அவங்கள்ட்ட ஹுப்புத்து. உலகத்தினுடைய மோகம், பதவியினுடைய மோகத்தை எல்லாம் சாகடித்தார்கள் அந்த மதீனத்து அன்சாரிகள், மக்கத்து முஹாஜிரீன்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போகக்கூடிய இடங்களில் எல்லாம் வெற்றியை கொடுத்தான். இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால் இஸ்லாமிய சமூகத்தை ஒரு கூட்டத்தை பின்னால் வைத்துக் கொண்டு RSS காரன் வெட்டி வீழ்த்தியதற்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் எங்களுக்குள் வெட்டி வீழ்த்திக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்கள் அலுவலகத்தை சூறையாடுகிறோம். நாங்கள் எங்களுக்குள் சண்டையிட்டு செத்துக் கொண்டிருக்கிறோம். யாரு பஞ்சாயத்து நடத்தவாரா? ஒரு காஃபிர் நின்று 2 முஸ்லிம்களுக்கு கேட்பா, நீங்க 2 பேரும் சண்டை போடாதீப்பா, 2 பேரும் முஸ்லிம்கள் இல்லையா? ஒரு காஃபிர் பேசுறாரு நேத்தே, ஏப்பா நீங்க 2 பேரும் ஒரே மார்க்கம் தானப்பா, நீங்க தானப்பா ஒற்றுமைக்கு பெயர் போனவர்கள், 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுங்கப்பா. அது எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? எங்க போச்சு ஹுப்பு துன்யா? உலகத்தினுடைய மோகம், ஆட்சியினுடைய மோகம், அதிகாரத்தின் மோகம், பொருளாதாரத்தின் மோகம் இன்றைக்கு எங்களினுடைய உள்ளங்களை எல்லாம் சிதைத்து விட்டது. எங்கள் தலைவர்களினுடைய உள்ளத்தில் எல்லாம் இந்த உலகத்தினுடைய மோகங்களை கொண்டு போய் சாட்டி விட்டார்கள். அதற்காக வேண்டி யாரையோ எதிர்க்க வேண்டிய கைகள், யாருக்கு எதிராகவோ கோஷமிட வேண்டிய நாவுகள் எல்லாம் இன்றைக்கு எங்களுக்குள் நாங்கள் அடித்து செத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரரை, தான் யூதர்களினுடைய அடுத்த ஒரு திட்டம். அதாவது முதல் திட்டம், இந்த உம்மத்தினுடைய அசிங்கங்களை, ஆபாசங்களை, ஃபவாஹிஷ், மானக்கேடுகளை பரப்ப வேண்டும். இந்த உம்மத்தினுடைய இளம் ஆண்களை, பெண்களை எல்லாம் ஆபாசத்தின் பக்கம் திருப்ப வேண்டும். இரண்டாவது, இந்த உம்மத்தினுடைய அரபுகள், அஜமிகள் என்று யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வார்களோ, ஹுப்பு துன்யா, உலகத்தை நேசிப்பவர்களாக, உலகத்திற்காக வேண்டி சாகக்கூடிய ஒரு கூட்டமாக அவர்களை உருவாக்கிவிட்டால் இந்த உலகத்தை நாம் கையில் எடுக்கலாம் என்று நினைத்தார்கள். இன்றைக்கு அதன் பக்கம் அவர்களினுடைய வெற்றியினுடைய சூழ்நிலை, வெற்றியினுடைய கொடிகள் இன்றைக்கு அதன் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. இதை தெளிவு அடைந்த நாங்கள் எங்களினுடைய உள்ளத்தில் பதிவு செய்வோம், அல்லாஹ்வே இதற்கு முன்னால் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், தகர்க்கப்படக்கூடியது இஸ்லாம், வெட்டப்படக்கூடியது நான் அல்ல, ஆபாசங்கள் என்பது என்னுடைய வீட்டுக்கல்ல, இஸ்லாம் என்ற கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், என்னுடைய மார்க்கத்தை நாங்கள் பாதுகாப்போம், எங்களுடைய தலைமுறையை ஈமானின் மீது நாங்கள் வளர்ப்போம் யா அல்லாஹ், எங்களுடைய பெண் மக்களை ஈமானின் மீது உருவாக்குவோம் யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிமார்களை ஈமானின் மீது உருவாக்குவோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு நேசம் இருக்கும் என்று சொன்னால் மார்க்கத்தின் மீது மட்டும்தான் நேசம் யா அல்லாஹ். எங்களுக்கு ஒரு மரணம் வரும் என்று சொன்னால் மார்க்கத்திற்காக வேண்டி வரட்டும் யா அல்லாஹ். உலகத்தினுடைய ஆசைகளை உள்ளத்தில் இறக்காதே யா அல்லாஹ், பதவியினுடைய மோகத்தை எங்களுடைய உள்ளத்தில் தராதே யா அல்லாஹ், பொருளாதாரத்தினுடைய பாசத்தை எங்கள் உள்ளத்தில் அடிமையாக ஆக்காதே யா அல்லாஹ். உன்னுடைய தூதர் சொன்னார், ஒரு காலம் வரும் இந்த உம்மத்து சிதைக்கப்படும் காரணம் என்ன தெரியுமா? ஹுப்பு துன்யா, உலகம் நேசிப்பார்கள், கராகியத்துல் மௌத்தி, மரணத்தை வெறுப்பார்கள். அல்லாஹ்வே, நேரெதிராக உன்னுடைய பாதையில் போராடக்கூடியவர்களாக, உன்னுடைய பாதையில் மரணிக்கக்கூடியவர்களாக, உலகத்தை வெறுத்தவர்களாக இந்த உலகத்தின் மீது வாழக்கூடிய ஒரு சிறந்த தலைமுறையாக நாங்கள் வாழும் பொழுது யூதர்களினுடைய திட்டங்கள் அவிழ்க்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீங்கள் முயற்சி செய்தால் போதும், அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்வான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா. அட, என்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி ஒரு 8 எடுத்து வைத்து நீ வா, உன்னுடைய தடைக்கல்லை எல்லாம் நான் நீக்குகிறேன். என்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நீ போராடுவதற்கு வா, என்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு நீ முன்னால் வந்தால் உன்னுடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை நான் நீக்குவேன். சுபலனா, உனக்கென்று ஒரு தெளிவான பாதையை நான் தருவேன். இம்மா யத்தியன்னகும் மின்னி ஹுதா, சத்தியமிட்டு சொல்கிறேன், மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுவோம். உலகத்தினுடைய யாரினுடைய பயமும் உங்களை பயமுறுத்தாது. அல்லாஹ் சொல்கிறார், யாரினுடைய நாவில் பொய் இருக்காதோ, வமனஸ்தகு மினல்லாஹி கீலா வமனஸ்தகு மினல்லாஹி கலீலா, யார் உண்மையை பேசுவானோ அந்த ரப்பு சொல்கிறார், இம்மா யத்தியன்னகும் மின்னி ஹுதா, என்னுடைய மார்க்கத்தை நீ பின்பற்றினால், எல்லா விதத்திலும் நீ பின்பற்றினால், ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, அவர்களுக்கு எந்த ஒரு துக்கமும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டுமா? எதை கண்டு பயப்படுகிறோம்? இஸ்லாத்தை பின்பற்றினால் உளவுத்துறை, இஸ்லாத்திற்காக வேண்டி பேசினால் போலீஸ்,
இஸ்லாத்திற்காக வேண்டி பேசினால் ஜெயில் என்பதாக நீங்கள் பயந்தால் அல்லாஹ் சொல்கிறார், இம்மா யத்தியன்னகும் மின்னி ஹுதா, மார்க்கத்தை நீ பின்பற்றவா, நாங்கள் தீவிரவாதிகளும் அல்ல, தீவிரவாதத்தை செய்ய போவதும் அல்ல, தீவிரவாதத்திற்கு எதிரானவர்கள் நாங்கள். இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? என்னுடைய மார்க்கத்திற்கு எதிராக சூழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்காக வேண்டி மார்க்கத்தை பின்பற்றுபவர்களாக நாங்கள் வந்தால் எந்த ஒரு அச்சுறுத்தலும் உங்களை ஒன்றும் செய்யாது. அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக, அல்லாஹ்வை பாதுகாத்தால் அல்லாஹ் உங்களை பாதுகாக்க தயாராக இருக்கிறான். ஆதலால் வாருங்கள், யூதர்களினுடைய வரலாறை தெரிந்துவிட்டு செல்வதை விட அந்த யூதர்களினுடைய திட்டத்தை முறியடிக்கக்கூடிய, எப்படி ஸலாஹுத்தீன் அய்யூபி என்ற ஒரு மாமனிதரை கொண்டு அல்லாஹ் யூதர்களினுடைய அந்த திட்டங்களை எல்லாம் முறியடித்தானோ, எப்படி உமர் ரலியல்லாஹு என்ற ஒரு மாமனிதரை கொண்டு இந்த உம்மத்தினுடைய எதிரிகளினுடைய திட்டங்களை எல்லாம் அல்லாஹ் முறியடித்தானோ, அதே போன்று நாங்களும் உருவாகுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் எம்மை கொண்டு இந்த உலகத்தில் ஒரு சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் தரலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த முஸ்லிம்களாக மாற வேண்டும் என்பதற்கு தான் இந்த யூதர்களினுடைய தலைப்பு நாங்கள் தேர்வு செய்திருந்தோம். இன்னும் பல விஷயங்கள் இருந்தாலும் போதும் என்று நினைக்கிறேன். இதுவே நம்முடைய தெளிவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாரமாக இருக்கும். ஆதலால் வரக்கூடிய காலங்களில் யூதர்களினுடைய வலையில் சிக்காமல் அவர்களுக்கு நேர் எதிராக பயணம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த முஸ்லிம்களாக அல்லாஹ் உருவாக்க வேண்டும். அகூலு கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தஃபு அன்னி வ அன்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் 9 மணிக்கு இஷா தொழும். இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.